ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். மிச்சவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களை கேட்டா மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. மிச்சவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ. சரி, படிக்கலாம். நம்ம என்ன படிக்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஸ்டோரி மீன்ஸ் வந்து சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சம் விஷயம் புரியல நினைக்கிங்க. யாருக்காவது அன்னைக்கு முதல் கிளாஸா இருந்தா கொஞ்சம் புரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான், ஒத்துக்கிடுறேன். நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 கிளாஸ் தான் நான் அதிகமான டைம் எடுத்து நடத்தினேன். ஒரு கிளாஸுக்கு குறைஞ்சது 1.5 லெசன் முடிப்பேன். பெரிய லெசன் 1 லெசன் முடிப்பேன். ரொம்ப குட்டியான லெசனை 2 கிளாஸ் எடுத்தது போன கடைசி 2 கிளாஸ் மட்டும் தான். ஏன்னா அந்த 10th புக் ரொம்ப முக்கியம்னால அது முக்கியமா எடுத்தோம். சரிங்களா? ஓகேவா? சரி, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கோம். யாரும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்க புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு. சரிங்களா? ஸ்கூல் புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக்கு கையில வச்சிருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் புக்கை கையில வச்சுக்கோங்க. மீண்டும் சொல்றேன். சரிங்களா? எதுவும் ஒண்ணுன்னா நீங்க நிறுத்தி கேட்டுருங்க. அப்பதான் அது சரியா இருக்கும். இல்லைன்னா சரியா இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தை சொல்லியிருந்தேன், என்ன படிக்க போறோம்னு. இந்த 12th புக்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன என்ன லெசன்லாம் பார்க்கணும்னு நான் சொல்றேன். சரிங்களா? இதுல தேசிய வருவாய், சரிங்களா, அதே மாதிரி வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், அதை விட்டு பாத்தீங்கன்னா பேங்கிங், சரிங்களா, இந்த பணவியல் பொருளை விட பார்க்கணும். இந்த 3 அப்புறம் நிதி பொருளியல், சரிங்களா. இது வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லெசன். சரிங்களா? மறுபடியும் சொல்லுதேன், தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், சரிங்களா, தேரிஸ் அண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் அதை பத்தி, அப்புறம் வங்கியல் பேங்கிங், அப்புறம் பன்னாட்டு பொருளாதார அமைப்பு, சரியா, வேர்ல்டோட எக்கனாமிக் பாலிசியும் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. அவர் கடைசியா பினான்ஸ், இது நிதி பொருளியல், சரியா, பினான்ஸ் எக்கனாமிக், இதெல்லாம் இந்த இந்த 5 பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் இந்த 12th. சரிங்களா? என்ன கேட்டா இந்த 5 பாடத்தை லெசனை மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? இந்த 5 லெசனை மட்டும் படிச்சா போதும். ஓகே, சரிங்களா? மீண்டும் சொல்லுதேன், லெசன்ஸை, சரிங்களா, இதெல்லாம் கிளாஸ் கடைசியில டவுட்ல கேட்பான். அதனால நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், இந்த 12th எக்கனாமியில படிக்கக்கூடிய லெசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தேசிய வருவாய், அப்புறம் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் இந்த லெசன், அப்புறம் பேங்கிங் வங்கியல், அப்புறம் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், சரியா, வேர்ல்டோட எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நிதி பொறியியல், சரியா, பினான்ஸ், இந்த சம்மந்தப்பட்டது இந்த 5 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம்னா, சரிங்களா, இந்த லெசன் பார்த்துக்கோம். இன்னைக்கு இந்த லெசனையும் பார்க்கும். இந்த தேரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம்னு 3வது லெசன் இருக்குல்ல, வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள். இதுல எப்படின்னா அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் இல்லை. ஒன்று ரெண்டு, ஒரு 10 பக்கம் இருக்குன்னா ஒரு 2 3 பக்கம் தான் இம்பார்ட்டன்டா இருக்கு. 3 பேஜஸ் தான். ஆனா இந்த பேங்கிங் வந்து நல்ல இம்பார்ட்டன்டான லெசன். இந்த பேங்கிங் வந்து வங்கியல் வந்து நல்ல இம்பார்ட்டன்டான லெசன். ஓகே, சரிங்களா? சோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த 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 லெசனை பார்க்கலாம். சரிங்களா? நம்ம 11th முடிச்சு 12th வரோம். ஓகே, சரிங்களா? 12th வேகமா முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் முடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 55, 65, ஒரு 50 நாள் கிட்ட இருக்கும். சரிங்களா? அந்த அந்த நாள்ல 9th 10th புக்கை நல்லா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிப்பேன். சரிங்களா? நல்ல சூப்பரா 9th 10th அதிகமான கேள்விகள் ஒரு மாற்றத்துல 11th 12th வரும். 9th 10th நல்லா பண்ணிட்டேன். ஓகே, சரிங்களா? அதுக்கான பிளான்ல தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை வேகமா முடிச்சிடலாம். சரிங்களா? இன்னைக்கு 2 லெசன் கண்டிப்பா முடிக்கணும், விடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா லெசன் நம்பர் 3ல அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. லெசன் நம்பர் 6ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். இப்போ நேரம் நம்ம லெசன் நம்பர் 3 போயிடும். மாணவர்கள் யாரும் பள்ளி புத்தகங்கள் கையில வச்சிருந்தா புத்தகத்தை கையில எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்தகம் கையில இல்லாதவங்க உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க கவனிச்சுக்கோங்க. ஓகே, சரிங்களா? ஆனா கிளாஸ் கவனிச்சு. ஓகே, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் புக் வச்சுக்கோங்க, தமிழ் மீடியம் புக் வச்சுக்கோங்க. நான் நடத்த வச்சுல பைலிங்குவல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, சரிங்களா? ஸோ இதுல நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து லெசன் 3.
சார் 3 ஏற்கனவே எடுத்திருக்கோம் சார். 3 எடுத்துட்டோமா? ஆமா சார், 2 and 3 தான் அன்னைக்கு எடுப்பீங்க சார். 2 லெசன் நாளைக்கு முடிச்சது சார். சூப்பர்மா, நல்ல வேலை சொன்னீங்க. அப்போ நம்ம 3 முடிச்சிட்டோம் அப்படிதானே? ஆமா சார், இம்பார்ட்டன்ஸ் மட்டும் அன்னைக்கு அதுல சொல்லிட்டு 2 லெசன் ஏமா அதுல படிச்சிருக்கோம். ஆமா அதுல நம்ம அவ்வளவு படிச்சா போதும். இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்? முடிச்சோம். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ஓகே சந்தோஷம், ரொம்ப சார். நன்றி. ஓகே சார். இப்ப நம்ம பேங்கிங்கும் இந்த பேங்கிங் லெசனை பார்ப்போம், சரிங்களா? லெசன் நம்பர் 6 பார்ப்போம். ஏன்னா இதை முடிச்சுட்டு நம்ம ரொம்ப விரைவா 9th 10th பக்கம் வரணும், சரிங்களா? ஓகேவா? பேங்கிங் 6வது லெசன். ஓகே, பார்க்கலாம். சரியா? லெசன் நம்பர் 6 பேங்கிங். ஓகே, சரிங்களா? ஆஹ் ரொம்ப எளிமையான பாடம், படிச்சா புரியக்கூடிய லெசன் தான் இது. ஓகே, சரிங்களா? படிச்ச எளிமையா புரியும். ஆனா இதுல இருந்து ஏராளமான கேள்விகள் முந்தைய வினாத்தாள்ல வந்திருக்கு. ஓகே, சரிங்களா? முந்தைய வினாத்தாள்ல வந்திருக்கு, நம்ம அதை பார்த்துடலாம். ஒரே நிமிஷம், உங்களுக்காண்டி இந்த இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் கேட்டீங்க, அதுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பாருங்கப்பா. அந்த பேங்கிங் தலைப்பு கொடுத்து கல்பர்ட்சன் ஒன்னு ஒரு ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கா அப்படியா? அந்த வாக்கியத்தை பாருங்க உங்களுக்கு. சரியா? ஆஹ் என்ன இருக்கு? வணிக வங்கிகள் வாணிபத்திற்காக மட்டுமே குறுகிய கால கடனை அளித்தல். ஆமா, குறுகிய கால தான் அளிக்கும். அந்த குறுகிய கால கடனை 5 வருஷம் 10 வருஷம் இல்லைன்னா 7 வருஷம் 8 வருஷம் அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும். சரி, ஓகேவா? அப்படின்னு யாரு சொன்னா? கல்பர்ட்சன். ஓகே, சரியா? கல்பர்ட்சன் சொல்லியிருக்காரு. இது கேட்கலாம், சரிங்களா? இது ஏன்னா கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தா தெரியுது. ஸோ கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. சரியா? ஓகேவா? நல்லா பாருங்க, மீண்டும் சொல்லுங்க. பேங்கிங், வணிக வங்கிகள். அதுல வணிக வங்கிகள் வாணிபத்திற்காக, அதாவது எது வணிகம் பண்ணது? ட்ரேடு, வணிகத்திற்காக. ஓகே, சரியா? குறுகிய கால கடனை அளித்தல். எவ்வளவு, எந்த கால கடன் அளிക്കാം? குறுகிய கால கடனை அளித்தல். ஓகே, சரியா? மறந்துடாத, கேட்கலாம். அப்படி சொன்னது யாருன்னா கல்பர்ட்சன். பேங்கிங் இந்த பாடத்துல மைய வங்கி மற்றும் வணிக வங்கிகளின் பணிகள். சரியா? அது ரிசர்வ் பேங்க் மற்றும் கமர்ஷியல் பேங்க்ஸோட அவங்களுடைய வேலை என்ன? அப்புறம் வங்கிச்சாரா நிதி நிறுவனங்களின் பணிகளை புரிந்து கொள்ளுதல். வங்கிச்சாரா நிதி நிறுவனங்களின் பணிகளை என்னது? புரிந்து கொள்ளுதல். ஓகே, சரியா? இதெல்லாம் இதுல இருக்கு, பாத்திரலாம். பாருங்கப்பா, சரியா? ஓகே, இந்த இதுவும் இதுவும் நல்லா பாத்துக்கோங்க. என்னன்னா எதோட ஃபங்க்ஷன்னா சென்ட்ரல் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க், மைய வங்கி மற்றும் வணிக வங்கி. சென்ட்ரல் பேங்க்னா மைய வங்கி வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான். ஓகே, சரிங்களா? அப்புறம் வணிக வங்கி கமர்ஷியல் பேங்க்ஸ் ஒரு 21 வங்கி 20 வங்கி கிட்ட இருக்காங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம் வர வர பார்த்தா. அடுத்து பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா, ஒரு நிமிஷம். ஸோ வங்கிச்சாரா நிதி நிறுவனங்களின் பணிகளை புரிந்து கொள்ளல். சரியா? அதாவது டு அண்டர்ஸ்டாண்ட் தி நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தேர் ஃபங்க்ஷன்ஸ். சரி, இது ரெண்டு தான். ஒரு லெசனை நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி இந்த லெசன் இப்போ 6 இப்போ இந்த லெசன்ல வந்து இப்போ
6.12 6.12 எவ்வளவு வரைக்கும் இருக்கு நம்ம பாடம் சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல உங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் இருக்கு? எப்போதுமே ஒரு ஸ்கூல் புக்ல எங்க படிச்சாலும் இப்படி அணுகுங்க சரிங்களா? அப்பதான் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். நமக்கு ஒரு ஒரு திருப்தி இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய படம் தான். 6.14 6.14 அதாவது 14 தலைப்புல இந்த பாடங்கள்ல விஷயங்கள் இருக்கு சரிங்களா? அதை நம்ம என்னன்னு ஒண்ணு ஒண்ணா பாத்துடலாம். ரொம்ப பெரிய லெசன் இது. அதே நேரத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடம் இது. அப்ப 6.1 to 6.14 சரியா? 6.14 வரைக்கும் இருக்கும். ஓகே சரிங்களா? சோ நம்ம ஒண்ணு ஒண்ணா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன் இது படிச்சா எல்லாத்துக்கும் புரியும். இது இது எல்லாமே எப்படின்னா சுருக்கமா தான் இருக்கும். ரொம்ப முக்கியம் தானே சரிங்களா? நான் அதுல உங்க புக் வச்சிருந்தா அந்த புக்ல அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க எது தேவையோ. மிச்சத்தை நான் இன்ட்ரெஸ்ட் கதையா மட்டும் சொல்றேன் சரியா? இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா? இதுல என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் பண்றேன். பொருளாதார நடவடிக்கைகளான வியாபாரம், வணிகம், விவசாயம் ஆகியவற்றுக்கு தேவைப்படும் நிதி, உயிர்வாழ ரத்தம் தேவைப்படுவதை போன்றது ரைட்டா? வங்கிகள் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், கடன்களை வழங்குதல் ஆகியவை அடிப்படை நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. நவீன வாணிபத்தின் முதுகெலும்பாக வங்கித்துறை செயல்படுகிறது சரியா? அதாவது என்ன சொல்லலாம்னா பேங்கிங் செக்டர் ஆக்ட்ஸ் அஸ் தி பேக் போன் ஆஃப் மாடர்ன் பிசினஸ் வேர்ல்டு. அந்த வார்த்தை முக்கியம். ஓகே சரியா? நாட்டின் மேம்பாட்டிற்கு வங்கி அமைப்பு முக்கிய பங்களிப்பினை செய்து வருகிறது. நாடுகளின் நிதிநிலை தன்மையை கருத்தில் கொண்டு வங்கிகளின் செயல்பாடுகள் நெறிவிடப்பட்டிருக்கின்றன. ஒண்ணு இல்ல, இந்த ஸ்டோரியை சுருக்கமா சொல்றேன் சரியா? அதுல ஒரு வார்த்தை முக்கியம் சொன்னேன். பேங்கிங் செக்டர் ஆக்ட் அஸ் தி பேக் போன் ஆஃப் மாடர்ன் பிசினஸ் வேர்ல்டு. அதாவது நவீன வாணிபத்தின் முதுகெலும்பாக வங்கித்துறை செயல்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேங்கோட வேலை என்ன, எப்படி மனுஷன் உயிர் வாழ்வதற்கு சரியா ரத்தம் தேவைப்படுதோ, ரத்தமும் உயிர் ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதே மாதிரி இங்க ஒரு நாடு இயங்குறதுக்கு சரியா வங்கி அவசியமாகுது. அதாவது எதுனா வியாபாரம், வணிகம், விவசாயம் இது மூணுக்கு என்ன தேவைப்படுது? நிதி தேவைப்படுது சரியா? அந்த நிதியை யாரு கொடுத்தல் வாங்கல இருக்கானா? வங்கி சரியா? வங்கி சொல்லுது புரிஞ்சுக்கணும் நம்புறோம். ஓகே சரியா? ஓகே இதுல வேற எதுவுமே கிடையாது. இதுல இருந்து எந்த கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த பேரால இருந்து இந்த இதை வேணா பாத்துக்கலாம் சரியா? இதை வேணா பண்ணிடலாம். நம்ம சொன்ன மாதிரி பாத்துக்கலாம். நவீன வாணிபத்தின் முதுகெலும்பாக வங்கித்துறை செயல்படுகிறது. இந்த வார்த்தையை ஜஸ்ட் பாத்துக்கலாம். ஓகே சரியா? அதாவது பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் ஆக்ட்ஸ் அஸ் தி பேக் போன் ஆஃப் தி மாடர்ன் பிசினஸ் வேர்ல்டு. இதை மட்டும் லைட்டா பாத்துக்கலாம். வேற எதுவும் இல்லை இதுல. அப்ப 6.1 முடிஞ்சது. நம்ம எப்படி 14 முடிக்கும் சரிங்களா? அடுத்து 6.2 சரிங்களா? 6.2 இதுல பாருங்க. 6.2ல அதாவது ஹிஸ்டரி ஆஃப் சென்ட்ரல் பேங்க் சரியா? ஹிஸ்டரி ஆஃப் சென்ட்ரல் அதாவது ஹிஸ்டோரிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஓகே சரியா? மைய வங்கியின் தோற்ற வரலாறு சரியா? இது கேள்வி கேட்டுங்க. 1956 சரியா? ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியதான் உலகின் முதல் மைய வங்கியானது ஸ்வீடன் நாட்டு ரிஸ்க் வங்கி, ரிஸ்க் பேங்க். அது 1256 அதாவது 1656ல சரியா? ஒரு பிரைவேட் பேங்க்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுதான் ரிஸ்க் பேங்க். அந்த ரிஸ்க் பேங்க் எங்க? ஆமா ரிக்ஸ் பேங்க். அந்த ரிக்ஸ் பேங்க் எங்க இருக்குன்னா ஸ்வீடன்ல இருக்கு. அவ்வளவுதான். ஓகே சரிங்களா? எந்த வருஷம்? இது ரொம்ப முக்கியம்பா சரியா? 1656ல ரிக்ஸ் பேங்க் உருவாகுறது. எந்த நாட்டுல? ஸ்வீடன்ல. இந்த நாட்டுல ஸ்வீடன்ல. ஓகே சரிங்களா? அதாவது ரிக்ஸ் வங்கி இது எங்குது? ஒரு பிரைவேட் பேங்க்ல இருந்தா இது தோன்றுது. அடுத்து பாருங்க. இந்த சென்ட்ரலைஸ் பேங்க் அதாவது மைய வங்கி 1897 பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்றது. முழு உரிமையை பெற்றது. ஆனால் வங்கி கிளையின் அடிப்படையில் 1864 தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட முதல் மைய வங்கி என்னது? இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. ஓகேவா? குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம். ரொம்ப எளிமையா சொல்லுறேன். 1656 ரிக்ஸ் பேங்க் எங்க இருந்து? ஒரு பிரைவேட் பேங்க்ல இருந்து பிரியுது ஸ்வீடன்ல. இந்த பேங்க் 1897 தான் பணத்தை அடிச்சு வெளியிடறதுக்கு முழு உரிமை பெறுது. ஆனா முன்னாடியே பணத்தை அடிச்சு வெளியிட்ட பேங்க் என்ன தெரியுமா? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சரிங்களா? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தி ஆர்ட் ஆஃப் பேங்கிங் ஹவ் பீன் டெவலப்டு பை தி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அட் தி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இஸ் யூஸ் சரியா? ஃபர்ஸ்ட் யாரு? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் இதை பண்றாங்க. ஓகே சரியா? அப்புறம் சோ இதுல இந்த ரவுண்ட் போட்டுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து 1920 யாரு? 1920 சரி. அதுல என்னென்ன இருக்கு?
யார் சொல்லுதா? 1920ஆம் ஆண்டு பிரசல்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாட்டில், இன்டர்நேஷனல் பினான்ஸ் கான்ஃபரன்ஸ், சரியா, எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் 1921 முதல் 54ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பெரும்பாலான நாடுகளில் மைய வங்கி அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன. கரெக்டா? அது ஒண்ணுல ஒரு நாட்டுல நிறைய பேங்க் இருக்கும். அந்த பேங்குக்கு எல்லாம் ஒரு பேங்க் இருப்பான். அந்த பேங்க் தான் சென்ட்ரல் பேங்க். சரிங்களா? அதாவது நமக்கு இருக்குல்ல, நம்ம பேங்குக்கு எல்லாம் வங்கிகளுக்கெல்லாம் வங்கி என்று அழைக்கப்படுவது இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? அத மாதிரிதான். அப்போ 1920 அது 1920, சரியா? அப்பதான் அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கு. என்ன கான்ஃபரன்ஸ்? இன்டர்நேஷனல் பினான்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கு. இந்த கான்ஃபரன்ஸ்ல சில கொள்கைகள் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 1921 இருந்து 1954ஆம் ஆண்டு வரை காலகட்டத்துல அந்த 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 டேர்ன் ஓவர்ல, சரியா, ஓகேவா, என்ன பண்றாங்க? நிறைய நாட்டுல அந்த ரிசர்வ் பேங்க் தொடங்கப்படுது, அதாவது மைய வங்கி தொடங்கப்படுது. ஓகே, சரியா? அவங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ரிசர்வ் பேங்க் 1921 கேள்வி கேட்க கம்மி தான், ஏன்னா அது வேற நாடு. சரிங்களா? சீனாவோட பேங்க் இது கேள்வி கேட்க வாய்ப்பு கம்மி. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு தேவையானது இந்தியன் ரிசர்வ் பேங்க் எப்ப ஆரம்பிக்கும்? சரிங்களா? 1934, 1934. சரிங்களா? நல்லா பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா 21, சைனா 28, நியூசிலாந்து 34, இந்தியன் ரிசர்வ் பேங்க் 34, ஸ்ரீலங்கன் ரிசர்வ் பேங்க் 1950, இஸ்ரேல் மைய பேங்க் வந்து 1954 போன்ற இந்த நாடுகளில் ஆரம்பிக்கப்பட்ட மைய வங்கிகள். ஓகே, பள்ளி புத்தகத்துல இருக்கிறதுனால ஜஸ்ட் பாத்துக்கோ. ஆனா எதை ரொம்ப முக்கியம் படிக்கணும்னா இந்த இந்தியாவுக்குள்ளத முக்கியம் படிச்சுக்கணும். அதே இந்திய வருஷத்துல யார் ஓப்பனா என்ன ஓப்பனா இருக்கு? நியூசிலாந்து. ஓகே, சரிங்களா? சோ இதோடைய சுருக்கத்தை கொடுத்துருக்காம பாருங்க. ஹிஸ்டரி ஆஃப் பேங்க்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ், இந்திய வங்கிகளின் வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ். இந்துஸ்தான் பேங்க், பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் இந்தியாவின் முதல் வங்கி. முதல் வங்கி எப்போ? 1970. யார் காலத்துல? பிரிட்டிஷ் பீரியட். ஓகே, சரியா? த ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770 அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஓகே, சரியா? இந்தியாவில் உள்ள வங்கிகளின் அமைப்பு பிரசிடென்சி வங்கிகளால் கட்டுப்படுத்தப்படும் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் வந்தது. அதாவது என்னன்னா, the banking system in India was controlled and dominated by the presidency banks. அதாவது பிரசிடென்சி அப்படின்னா மகாண வங்கிகள்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? இதற்கா மகாண வங்கி 3 பிரசிடென்சி வங்கி இருந்தது. வங்காள வங்கி, பேங்க் ஆஃப் பெங்கால், சரியா, 1809. மும்பை வங்கி, பேங்க் ஆஃப் பாம்பே 1840. சென்னை வங்கி, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. இதெல்லாம் பிரசிடென்சி வங்கி. அதாவது ஒண்ணு இல்லப்பா, பிரிட்டிஷ்காரன் நம்மள நாட்டா பிடிச்சி 3 இடத்த பெரிய நகரங்களா தேர்ந்தெடுத்து ஆட்சி பண்ணான். அந்த அப்படி 3 நகரங்களா பெரிய இடமா தேர்ந்தெடுத்த நகரம் ஒண்ணு பெங்கால், வங்காளம், அடுத்து பாம்பே, மும்பை, இப்ப இருக்கக்கூடிய மும்பை, அடுத்து இப்ப இருக்கக்கூடிய சென்னை, மெட்ராஸ். இந்த 3 இடத்த தான் பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலா வச்சு இந்தியாவை ஆண்டான். ஓகே, சரிங்களா? இந்த 3 இடம் ரொம்ப செல்வாக்கு இடமா இருந்துச்சு. ஆண்டு நிறைய இந்தியாவே ஆண்டா, செல்வாக்கு இந்த 3 இடம். சரிங்களா? இதான் கதை. அப்போ இது என்ன போட்டு பாருங்க, இதுல பாருங்க, எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டன 1921. அதுக்கப்புறம் மாற்றப்பட்டது 1955. என்னவா மாற்றப்படுது? இந்திய ஸ்டேட் வங்கி. ஓகே, சரிங்களா? அதாவது இம்பீரியல் பேங்கும் வரும். பழைய பேர் இம்பீரியல் பேங்க் சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி இருக்கு படிச்சுக்கலாம். ஓகே, சரிங்களா? இதுல வேற எதுவுமே கிடையாது. நீங்க பார்த்தாலே புரியும், வேற எதுவும் இல்ல. சரிங்களா? அப்ப 6.2 முடிஞ்சது. 6.2 முடிஞ்சது. 6.2ல ஒண்ணுமே கிடையாது. எந்தெந்த நாட்டுல ரிசர்வ் பேங்க் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அதுல இந்தியா நாட்டுல எப்ப ஆரம்பிக்கப்பட்டா, அப்புறம் இந்தியாவுல என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன பேங்க் இருந்தது? பிரசிடென்சி பேங்க் இருந்தது. என்னன்னா சென்னை, மும்பை, வங்காளம், இந்த 3 பக்கம் அது என்னவா மாறிச்சு? சரிங்களா? ஓகேவா? இதான் கதை. இதா அடுத்து வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸ். வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸ். சரிங்களா? இதுல இதுல கொஞ்சம் நிறைய இருக்கும். கொஞ்சம் சுருக்கமா இருக்காது. கொஞ்சம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். நம்ம எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். நான் ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் சொல்றேன். சரிங்களா? பாத்தீங்கன்னா இவ்வளவு எது வரைக்கும் இருக்குன்னா உங்களுக்கு 6.4 ஜெனரல் பேங்க் வரைக்கும். ஓகே, சரிங்களா? சொல்றேன். கமர்ஷியல் பேங்க்ஸ், சரிங்களா? கமர்ஷியல் பேங்க் இது என்னன்னு சொல்றேன். வணிக வங்கிகள் மக்களிடமிருந்து வைப்புகளை பெற்று, வைப்புனா அக்கௌண்ட்ஸ், சரிங்களா, பணம், பேரளவில் உற்பத்தி செய்வோர், பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடனை அளிக்கும் ஒரு நிதி அமைப்பாகும். சரியா? நிதி அமைப்பாகும். நீர்மத்தன்மை, சரியா, தக்க வைக்கும் பொருட்டு வணிக வங்கிகள் பெரும்பாலும் நீண்டகால கடன்களை அளிப்பதில்லை. சரியா? நீண்டகால கடன்களை அளிப்பதில்லை. ஓகே, சரியா? அதாவது என்னன்னா, they do not provide long term credit as liquidity of assets is to be maintained. அதாவது ஒண்ணு இல்ல, இந்த சிஎல்ஆர் எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்ன நம்ம பின்னாடி பாத்துருக்கோம். ஓகே, சரிங்களா? என்னப்பா,
நீண்ட கால கடன்களை யாரு கொடுக்க மாட்டாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், அவ்வளவுதான். சரிங்களா? அதாவது நீண்ட கால கடனை யாரு கொடுக்க மாட்டாப்புல, கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பசங்க அடுத்த கேள்வி எழுப்புவான், சார் நீண்ட கால கடன்னா எவ்வளவு வருஷம் சார் அப்படிமா. சரிங்களா? குறைஞ்சது ஒரு 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், சிலது 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இருக்கு. ரொம்ப நீண்ட கால கடனை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சரியா? நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லுதேன், கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும், மக்கள்கிட்ட இருந்து அக்கௌண்ட்டை பெற்று பணத்தை பெற்று யார் யாருக்கு கடன் தேவையோ அவங்களுக்கு என்ன பண்ணும், கடனை வழங்கும். அந்த கடன் வந்து எப்படி இருக்கும், குறுகிய கால கடனா இருக்கும். சரியா? குறுகிய கால கடனா இருக்கும், வேற எதுவும் கிடையாது. தே டு நாட் ப்ரொவைட், தே டு நாட் ப்ரொவைட் லாங் டேர்ம் கிரெடிட். சரிங்களா? அதாவது நீண்ட கால கடனை யார் கொடுக்க மாட்டா, இந்த கமர்ஷியல் பேங்க் கொடுக்காது. சரியா? ஓகேவா? ஏன்னா அந்த லிக்விடிட்டி ரேஷியோ இருக்குல்ல, அதை வந்து கட்டுக்குள்ள வைக்கணும். ஓகே, ஏன்னா அந்த லிக்விட் ரேஷியோ நம்ம பின்னாடி இருக்கு பார்க்கலாம். என்னன்னா பேங்கோட ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னா சும்மா பேங்க் ஆரம்பிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டெபாசிட்டை யார்கிட்ட கட்டணும், ஆர்பிஐ கிட்ட கட்டணும். அது மட்டும் இல்லாம எப்போதுமே நம்மளுடைய அக்கௌண்ட், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது பேங்க்குடைய பேங்க் அக்கௌண்ட்ல அந்த அந்த பேங்க் வந்து எங்க அக்கௌண்ட் வச்சிருக்கோம், ஆர்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கோம். நம்மளுடைய பேங்க்ல எப்போதுமே வைப்பு நிதியா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருக்கணும். அப்பதான் அதுக்கெல்லாம் வங்கியோட அனுமதி கொடுப்போம். ஓகே, சரிங்களா? ஓகே, சரி. இதுல பார்க்கலாம், அடுத்து வந்துடலாம். 631 பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். அதாவது வணிக வங்கியின் பணிகள். சரியா? வணிக வங்கியின் பணிகள் இந்த கீழே அழகா கொடுத்துருக்காங்க. இந்த 3 தான் அங்க இருக்கும். சரிங்களா? இதுல பாரு, முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், இதர பணிகள். ஓகேவா? அதாவது பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், அதர் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இதுல என்ன கொடுத்துருக்கான், வணிக வங்கிகள் லாப நோக்கம் உடையவை. ஆமா, கண்டிப்பா லாபத்துக்கு தான் பேங்க் இயங்கும். ஓகே, சரியா? அதான் வைப்புகளை பெற்று. சரியா? ஓகே, வைப்புகளே அதானது. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் கண்டக்ட் பிசினஸ் வித் ப்ராஃபிட் மோட்டிவ் பை எக்ஸ்பெக்டிங் பப்ளிக் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் லோன்ஸ். ஆமா, நிறைய வரவுகளை பெற்று ஏகப்பட்ட லோன்களை கொடுத்து என்ன பண்ணும்னா லாபத்தை சம்பாதிக்க தான் வணிக வங்கியோட வேலை. சரியா? அந்த வணிக வங்கி 3 விதமா இருக்கு, பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், அதர் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இது என்னன்னு பாத்துடலாம். ஓகே, சரி, என்னன்னு பாத்துடலாம். இதுல பாருங்க, இதுல அழகா கொடுத்துருக்கான் பாருங்க. இதுல இதர பணிகள்ல 2க்கு அழகா கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, முதன்மை பணிகள். என்னப்பா முதன்மை பணிகள் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, அதாவது பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ், அஸ்பெக்டிங் டெபாசிட்ஸ். சரிங்களா? வைப்புகளை பெறுதல், வைப்புகளை பெறுதல். அந்த டெபாசிட் 1000 ரூபாவும் இருக்கலாம், இல்லைன்னா பிக்சட் டெபாசிட் போடுவோம்ல அந்த பணமும் இருக்கலாம். அப்புறம் என்னது, அட்வான்சிங் லோன்ஸ், கடன்களை வழங்குதல். சரியா? அதாவது பணத்தை பெற்று பணத்தை கொடுக்காப்ல, முதன்மை பணி. இரண்டாம் நிலை பணிகள் என்ன, சரியா, ஏஜென்சி சர்வீஸ், அதாவது முகமை பணிகள், ஏஜென்சி. அப்புறம் என்னது, பொது பயன்பாட்டு பணிகள், அதாவது ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸ், டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ், பணத்தை பரிமாற்றம் பண்ணுவது, கடன் உற்பத்தி செய்தல், கிரெடிட் லோன்ஸ். ஓகேவா? கிரெடிட் லோன்ஸ், கடன் உற்பத்தி செய்தல். சரியா? கிரெடிட் அதாவது கடன் கொடுக்கறதுக்கு சில விதிமுறைகளை உருவாக்குறது. ஓகே, சரிங்களா? சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா 1, 2 ஒரே மாதிரி தெரியும். காசு வாங்கி காசை கொடுப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. காசை வாங்கி காசை கொடுக்க முன்னாடி இதுல எந்த கேள்வியும் வராது, எந்த கொஸ்டின் பரீட்சைக்கு வராது. சரிங்களா? எந்த கொஸ்டின் பரீட்சைக்கு வராது. ஓகே, சரிங்களா? நம்ம புத்தகத்தை இருக்கனால புத்தகத்தை அப்படி படிக்கணும் அவசியம் இல்லை, நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம படிக்கணும். சரிங்களா? வேற இதுல என்ன இருக்கு, இதுல பாருங்க, வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். சரியா? ஜஸ்ட் அப்படி அஸ்பெக்டிங் டெபாசிட். சரியா? ஓகே, இதுல படிச்சாலே புரியும். நான் விளக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது, விளக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ணாதுல எதுவுமே கிடையாது. சரியா? அஸ்பெக்டிங் டெபாசிட்ஸ். சரியா? பாத்துக்கோ. அப்புறம் என்னது, இதுல இதுல 2 விதமா இருக்கும். டெபாசிட்ல 2 இருக்கு, டிமாண்ட் டெபாசிட், சரிங்களா, டைம் டெபாசிட், 2 விதமா இருக்கு. ஓகே, சரிங்களா? இதை நீங்க படிச்சாலே புரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இதுல இதை மட்டும் பாருங்க. முன்னறிவிப்பின்றி எப்போது வேணாலும் பணத்தை தனது கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படும் ஒரு வைப்பாகும். பணம் பெறும் வடிவம் காசோலை அல்லது தானியங்கி பணம் மூலம் இயந்திரம் அல்லது ஒண்ணும் கிடையாது. நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை நம்ம எடுத்துக்கலாம், அது டிமாண்ட் டெபாசிட். சரிங்களா? வேற எதுவுமே கிடையாது. இதுல அக்கௌண்ட் எப்படி இருக்கு, சேவிங் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், 2 வகைகளா பிரிக்கப்படுது. நல்லா புரியும். நம்ம அக்கௌண்ட்ல காசு இருக்கு, தேவைன்னா ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்ணா ஏடிஎம்ல போய் எடுக்கும், இல்லைன்னா பேங்க்ல போய் செக் போட்டு எடுக்கோம்ல, அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன, டிமாண்ட் டெபாசிட். அடுத்து என்ன இருக்கு பாரு, கால வைப்புகள். சரிங்களா? இதுல சப்பாட்டு, அதாவது கால வைப்பு, டைம் டெபாசிட். சரியா? இந்த டைம் டெபாசிட் தான் பிக்சட் டெபாசிட் போடுவோம் தெரியுமா, ஒரு 10 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா இடையில எடுக்க முடியாது. அந்த பிக்சட் டெபாசிட்டுக்கு வட்டி அதிகமா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் அதிகமா இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது ரீடிங் பர்பஸ் தான். இப்போ ஒண்ணும் இல்ல, நான் சுருக்கமா சொல்றேன். டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட் அப்படின்னா என்ன, சரியா? அதாவது
கேட்பு வைப்புகள், கால வைப்புகள். இது எப்படின்னா, நம்மகிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்களேன். 10 லட்சத்தை கொண்டு அக்கௌண்ட்ல போட்டு நமக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்துக்கலாம். இதுக்கு பேரு கேட்பு வைப்புகள். இன்னொரு டெபாசிட் இருக்கு, பிக்சட் கால வைப்பு, டைம் டெபாசிட். இது என்ன தெரியுமா உங்களுக்கு? 10 லட்சம் இருக்கா, இப்போ 10 லட்சத்துக்கு நம்ம சாதாரண 10 லட்சம் போட்டோம்னா அதுக்கு ஒரு ஒரு 10,000 ரூபாய், 1 லட்ச ரூபா வட்டி வருது, 10,000 ரூபாய் வட்டி வருதுன்னு வைங்களேன். ஆனா பிக்சட் டெபாசிட் அப்படி கிடையாது. பிக்சட் டெபாசிட் வட்டி கொஞ்சம் கூட வரும். அதுக்கு எப்படின்னா, நீ போடுற டைமை பொறுத்து, பணத்தை பொறுத்து இல்ல, டைமை பொறுத்து. பணத்துக்கும் வட்டி ஏறும், இல்லைன்னு மறுப்பதற்கல்ல. டைமை பொறுத்து வரும். எப்படி நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப நீங்க பேங்க்ல போய் கடலை உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஒரு 4-5 டெபாசிட்டோட ஸ்கீம் வச்சிருப்பான். அதுல உனக்கு எது பிளெக்சிபிளோ அதை நீ போட்டுக்கலாம். அது பாத்தீங்கன்னா, ஒரு 10 லட்சம் போட்டா 10 லட்சம் இருக்கு. 10 லட்சத்தை 3 லட்சம் பேங்க்ல போட்டு 7 லட்சத்தை பிக்சர்ல போடலாம். பிக்சட் மீன்ஸ் ஒன்ஸ் அது ஒரு வருஷம் அந்த பணத்தை எடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு வருஷம் அந்த பணத்தை எடுக்க முடியாது. அப்படி ஒரு வருஷம் இருக்கு, 3 வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்கு. அப்போ நீ 7 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டனா 5 வருஷம் ஸ்கீம்னா 5 வருஷம் அந்த பணத்தை எடுக்க முடியாது. ஆனால் இக்கட்டான சூழ்நிலைனா அந்த பிக்சட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். சரியா? ஆனா அப்படி பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. சரியா? ஓகேவா? சரியா? ஓகே, புரிஞ்சுக்க நம்புறேன். அதாவது இந்த இந்த டைம் டெபாசிட் இருக்குல்ல, இதுதான் பிக்சட் டெபாசிட் சொல்லுவாங்க. இந்த டைம் டெபாசிட் வந்து எங்க யாருக்கு தெரியுமா மிகவும் பயனுள்ளதா இருக்கும்? தினக்கூலி இவங்களுக்குலாம் இருக்காது. பணத்தை உபரியா வச்சிருப்பாங்களா, அதிகமான சம்பாத்தியம் பண்ணி பணத்தை என்ன செய்யான்னு தெரியாம பணத்தை உபரியா வச்சிருப்பாங்களா, அந்த உபரி பணத்தை இந்த டைம் டெபாசிட்ல போட்டு நம்ம லாபத்தை ஈட்டிக்கலாம். சரிங்களா? லாபத்தை ஈட்டிக்கலாம், அவ்வளவுதான். இதுல கடந்து போயிடலாம். சரியா? ஓகேவா? அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குன்னு பாக்கலாம். ரெண்டாவது, சரியா? இப்ப எதுவும் டவுட்னா நிப்பாட்டி கேட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே, சரிங்களா? இப்ப கடைசியில வந்துட்டு நான் இங்கிலீஷ் முடியும் தமிழ் முடியும் பேசக்கூடாது. சரிங்களா? எந்த முடியமா இருந்தாலும் இப்ப பேசுறது நிச்சயமா புரியும். சரிங்களா? நான் எல்லாத்துக்கும் ஆங்கில வார்த்தைகளை சொல்றேன். நான் மீண்டும் சொல்றேன், இப்ப என்ன மன வருத்தப்பட வச்சிடாதீங்க. எதுனாலும் நிப்பாட்டி கேட்டுருங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுறேன். சரிங்களா? ஓகேவா? அடுத்து சார் ஒரு டவுட் சார். கேளுங்க சார். அப்படி கேளுங்க சார். சார் இது கால வைப்புகள் இருக்குல்ல சார், இப்போ ஆமா சார். கால வைப்புகள் போடுறோம் சார். அதாவது பேமெண்ட் பண்ணிடுறோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது அதாவது இத்தனை மாசத்துல எடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது கால வைப்புல. ஒரு வாட்டி மட்டும் தான் போட முடியும். அந்த ஒரு வாட்டி போட்டீங்கன்னா அடுத்து சார், அதாவது ஸ்கீம் இருக்கு சார். நீங்க எப்பமாவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, நான் பேசி முடிக்கேன் சார். நீங்க எப்பமாவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்ல போய், இப்ப நம்ம தான் டைம் டெபாசிட் சொல்லுவோம், ஆனா பேங்க்ல அதுக்கு பேர் பிக்சட் டெபாசிட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல 2 குழு இருக்கு பாத்தீங்களா, நிலை வைப்பு, தொடர் வைப்புன்னு. சார், இந்த பிக்சட் டெபாசிட்டை பத்தி ஏதாவது கொஞ்சம் விவரத்தை சொல்ல முடியுமான்னு சொல்லி நீங்க பேங்க்ல நீங்க ஃப்ரீயா தேர்வை கேட்டா அவங்க விவரத்தை சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுல எப்படின்னா, ஒரு வருஷம் இருக்கு, 424 நாள் இருக்கு, இப்படி டேஸ்ல இருக்கு. சரிங்களா? ஓகேவா? ஒரு அமௌண்ட்டை போட்டீங்கன்னா இந்த நாலு கழிச்சு, இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பிக்சட் இப்ப நம்மளே வச்சுக்கிடுங்க. நம்ம ஒரு பேங்க் வச்சுக்கோம், மூணு வைக்கும். ஒரு 600, ஒரு 1000, சரிங்களா? அப்புறம் ஒரு 5000, அதுக்கப்புறம் ஒரு 10,000, இப்படி 4 ஸ்கீம் வச்சிருக்கோம். இதெல்லாம் டேஸ். 600 நாட்கள், 1000 நாட்கள் இருக்கு. இந்த 4 டேஸ்ல 4 ஸ்கீம்ல நீங்க எதுனாலும் பணத்தை போட்டுக்கலாம். ஆனா நாட்களுக்கு தக்கனையா வட்டி ஏறும் கூடும்னா அதையும் சொல்லிடுறேன். வட்டி மாறும், குறையும். அப்போ இப்ப நான் போய் இந்த 600 நாள் ஸ்கீம்ல போட்டேன்னு வைங்களேன், இந்த 600 நாள் ஸ்கீமை நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதான் எனக்கு லாபம், இல்ல எனக்கு லாபம் கிடையாது. இப்ப எப்படி சொல்றோம்னா, நம்மகிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, 10 lakhs. நம்ம எதுவும் கிடையாது, நான் புரிதலுக்கு பேசுறேன். இந்த 10 லட்சத்தை நம்ம பேங்க்ல போட்டோம்னா, சாதாரண போட்டோம்னா, இதுக்கு ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு 5000 ரூபாய் வட்டி வருதுன்னு வைங்களேன். இந்த பிக்சர்ல போட்டோம்னா இந்த 600 நாள் கழிச்சு வரத வட்டி 15,000 இருக்கலாம் பிக்சர்ல போட்டோம். சரிங்களா? இதுதான் கதை. பிக்சடுக்கும் அதாவது டைம் டெபாசிட்டுக்கும் டிமாண்ட் டெபாசிட்டுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? சரி, அடுத்து ஓகே, அடுத்து லெண்டிங் லோன், கடன் வழங்குதல். சரியா? உங்களுக்கே தெரியும், இப்ப அங்க பேசுறீங்கன்னா மியூட் பண்ணிக்கங்க. உங்களால எல்லாரையும் மியூட் பண்ணிடுவாங்க. தயவு செய்து சொல்றேன், தனிப்பட்ட ரீதியா பேசுறேன்னா மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் அதான் சொல்றேன், நீங்க மியூட் பண்ணியே வைங்க. நீங்க எப்போ கொஸ்டின் ரைட்ஸ் பண்றீங்களோ அப்ப மட்டும் அன்மியூட் பண்ணி, ஏமா யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, நான் சொல்றேன், உங்களால எல்லாருக்கும் இல்லாம கெட்டு போயிடும். ஏன்னா கிளாஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேச வாய்ப்பு கொடுக்காட்டி இங்க இங்கிலீஷ் மீடியனுக்கும் தமிழ் மீடியத்துக்கும் பெரிய பிரச்சனை ஆயிருது. ஒரு சில பேருக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தயவு செய்து உபயோக பண்ணுங்க. சரியா? ஓகே, அடுத்து கடன் வழங்குதல், லெண்டிங் லோன். இது என்னன்னு பாத்துடலாம். சரிங்களா?
லெண்டிங் லோன்ஸ். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது கரெக்டா சொல்லணும்னா அட்வான்சிங் லோன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே சரியா? இதுல பாருங்க, தனிநபர் மற்றும் வாணிபத்திற்காக கடன்கள் வங்கிகள் வழங்குகின்றன. வணிக வங்கிகள் ரொக்க கடன், மாற்றுச்சீட்டு தள்ளுபடி, மிகைப்பற்று ஆகிய முறைகளில் கடன்களை வழங்குகின்றன. ஓகே சரிங்களா? என்னன்னா மாற்றுச்சீட்டு, ரொக்க கடன், அதாவது எப்படி சொல்லலாம்னா ஓவர் டிராஃப்ட்ல கொடுக்குறது, கேஷ் கிரெடிட் பணமா கொடுக்கறது, பில்லுக்கு லோன் கொடுக்கறது, இப்படிலாம் இருக்கும் சரியா? எப்படி நான் சொல்றேன், வீடு கட்டினா வீட்டு லோன் கொடுக்காங்களா, அப்படி இடத்த வச்சு லோன் வாங்குறோமா அது ஒண்ணு. இடத்த வச்சு வீடை வச்சு லோன் வாங்குறது. சில லோன் வந்து பணமா கொடுக்கும், ஆனா அதுக்கு அடவு பணமா வேற வைக்கணும், ஜொல்ல வச்சு கொடுக்கறது, இப்படிலாம் கதை இருக்கும். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பரிசைக்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மி. சரியா? வேற எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். சரியா? ஸோ அப்போ இது வந்து இதுல உள்ளது. இந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தாச்சு, முதன்மை பணிகள் பிரைமரி செக்டார்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து செகண்டரி. சரியா? செகண்டரி பார்க்கலாம். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். சரியா? செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இதுல பாருங்க, இதுல எத்தனை இருக்குன்னு பாருங்க. இதுல ரெண்டா பிரிக்கும் அப்படிதானே? சரியா? நம்ம அங்க பார்த்ததுதான் இந்த ஒன்னொன்னா இருக்கு பாருங்க. இது எல்லாமே இந்த நாளையும் பார்க்கும். சரியா? ரொம்ப விறுவிறுன்னு போயிடலாம். சரியா? இரண்டாம் நிலை பணிகள், முகமை பணிகள், பொது பயன்பாட்டு பணிகள், இதர பணிகள் என மூன்றாக பிரிக்கப்படுகிறது. அதாவது எப்படின்னா நேம்லி ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ், ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ், இதர பணிகளை பிரிக்கப்படும். சரியா? ஃபர்ஸ்ட் என்னது? ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். சரியா? வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மோவராக ஏஜென்டாக இருந்து செய்யும் பணிகளே முகமை பணிகள். அதாவது காசோலைகளை பணமாக்குறது. உனக்கு சிக்கம் கூட்டு போனா பணமாத்துறானா, அதுதான் சிக்கம் கூட்டு போனா பணமாத்துறது. அடுத்த இருக்கு வருமானத்தை பெறுதல். வணிக வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு வர வேண்டிய லாப, ஈவு, ஓய்வூதியம், சம்பளம், வாடகை, வட்டி ஆகியவற்றை வசூலித்து தருகின்றன. ஓகேவா? வருமானம் பற்றுச்சீட்டின் மூலம் வங்கிகள் தெரியப்படுகிறது. ஓகே சரியா? வருமானத்தை பெறுதல், நமக்கு சம்பளம் கொடுக்கறது. சம்பளம்னா நமக்கு சம்பளம் பேங்க்ல அக்கௌண்ட்ல ஏறும்ல, அது சரியா? நீ வேற எதுவும் நமக்கு பேங்க் ஏன் சம்பளம் கொடுக்க போகுது, வேலை பார்த்தா தான் பேங்க் கொடுக்கும் அப்படி. சரிங்களா? அடுத்து செலவுகளை செலுத்துகிறது. பல்வேறு செலுத்து கடமைகளை செய்கிறது. தொலைபேசி கட்டணம், காப்பீடு பிரீமியம், கல்வி கட்டணம், வாடகை செலுத்துதல். சரியா? இது எல்லாமே அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா நடக்காதா, பேங்க்ல அக்கௌண்ட்ல போடுறோமா, அது மாதிரி தான். சரியா? சிம்பிள் தான், இதுல கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் பாத்துக்கோ. செக்க பணமாக்கி தருது. வருமானத்தை பெறுதல்னா நம்ம எங்க வேலை பார்த்தா நமக்கு சம்பளம் வந்து அக்கௌண்ட்ல ஏறுதா, அந்த அக்கௌண்ட்ல ஏறுத பணிகளை யாரு செய்தா, பேங்க் செய்யறானா, அதான் கதை. செலவுகளை செலுத்துகிற செலவுகள்னா இப்ப கரண்ட் பில் கட்டினா கூட ஜிபே மூலியமா கட்டுறோமா, இதை மாதிரி கதை. இல்லைன்னா பணத்தை போட்டு ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு லோன் வாங்கியிருக்கோம், லோன் வாங்கும்போது மாசம் மாசம் எவ்வளவு கூட்டணும், நம்ம அக்கௌண்ட்ல பணம் போட்டா போதும், அவனே அந்த லோனை கட்டிக்கிடுவான். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி கதை. சரிங்களா? ஓகேவா? அதாவது இது எப்படின்னா இடையில டையப்பா இருக்கிறது, இடையில டையப்பா இருக்குது. ஓகே சரிங்களா? ஓகேவா? இப்ப எப்படி சொல்லலாம்னா, நம்ம அரசாங்க வேலை பார்க்கோம், அரசாங்க வேலை பார்த்து நம்ம பேங்க்ல லோன் போடுறோம்னா, அரசாங்கத்துல வேலை பார்க்கறதுனால நமக்கு சில முன்னுரிமையை கொடுத்து பேங்க் நமக்காடி சில வேலைகளை பார்ப்போம். அந்த வேலை பேங்க் நமக்கு கடமும் கொடுக்கும், நம்மகிட்ட இருந்து வசூல் பண்ணவும் செய்யும். அதுதான் இதுல வருது, வேற எதுவும் கிடையாது. அடுத்து என்னது? பொது பயன்பாட்டு பணிகள், ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் இது வங்கிகள் தன் வாடிக்கையாளர்களுக்காக சில கூடுதல் பயன்பாடுகளை உருவாக்கும் நோக்கில் செய்யும் பணிகளை பொது பயன்பாட்டு பணிகள் நினைக்கிறோம். சரியா? அவன் என்ன கொடுறான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா நமக்கு சில வேலைகளை செஞ்சு தரான். ஓகே சரிங்களா? அதாவது சம் யூட்டிலிட்டி சர்வீசஸ் டு கஸ்டமர்ஸ் பை பெர்ஃபார்மிங் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே சரியா? அப்ப இது என்னன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னது? பாதுகாப்பு பெட்டக வசதி. சரியா? லாக்கர், என்ன சொல்ற, லாக்கர் ஃபெசிலிட்டி சொல்லுவோமா, லாக்கர் பாதுகாப்பு பெட்டக வசதி. இதை பத்தி நான் சொல்றதுக்கு தேவையில்ல, படிச்சா புரியும். சரிங்களா? நம்ம பேங்க்ல கொண்டு போய் லாக்கர்ல பாதுகாப்போமா, அதுதான். அடுத்து என்ன இருக்கு? இசுவிங் டிராவலர் செக்ஸ், பயண காசோலைகளை வழங்குதல். பயண காசோலைகளை வழங்குவதன் மூலம் வெளிநாட்டு பயணத்தின் போது பண பாதுகாப்பு வாங்கிறது. ஒண்ணு இல்ல, நீங்க இருந்து வெளிநாட்டுக்கு போற, சரியா? அங்க இருந்து வெளிநாட்டுக்கு நம்ம போறோம், போகும்போது அந்த நாட்டுல போய் செலவு பண்ணதுக்கு பணத்தை கொண்டு போக முடியாது. சரிங்களா? நம்ம பணம் அங்க செல்லாதது வேற கதை. அப்படி இல்லைன்னா பணத்தை கொண்டு போய் நம்ம என்ன எம்பசில மாத்திக்கலாம். சரிங்களா? சோ அப்போ இந்த பணத்தை பேங்க்ல போட்டோம்னா அவனோட பிரான்ச்ல போய் என்ன பண்ணிடலாம், செக்கா அந்த நாட்டு மதிப்புல பணத்தை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் கதை. ஓகே சரிங்களா? அதான் இது. அப்படி இதான் கதை. அடுத்து என்ன இருக்கு? அந்நிய செலாவணியை கையாளுதல். ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடும் வணிகர்களுக்கு, சரிங்களா, அதாவது டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சரியா? கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் இன் ப்ரொவைடிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு பிசினஸ் மேன் டீலிங் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். அதாவது ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடும் வணிகர்களுக்கு வணிக வங்கிகள் அந்நிய செலாவணி வசதியை செய்து தருகிறது. ஆனால் இதற்கான நாட்டின் மைய வங்கியிடம் வணிக வங்கிகள் ரைட், ஓகே, ஆமா, எதுவுமே தனியா செய்ய முடியாது பேங்க். சரியா? ரிசர்வ் பேங்க் அனுமதி வாங்கணும், ஒண்ணும் கிடையாது. அப்ப இதுல ஒண்ணுமே இல்ல, பார்த்தாலே புரியும். லாக்கர் வசதி, அந்த நாட்டுக்கு போனா அந்த பணத்தை மாத்தி கொண்டு போகிற வசதி, இல்ல நிறைய பணத்தை கொண்டு போக முடியாது, அங்க போய் பேங்க்ல பணமா எடுத்துக்கலாம் வசதி. சரியா? இது அந்நிய செலவாணி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் மேனுக்கு
யார் பயன்படுறா? கமர்ஷியல் பேங்க்ஸ் கடுமையா உதவிகளை பண்ணுது. Okay, சரியா? அடுத்து அடுத்து என்ன இருக்கு உங்களுக்கு? டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ், சரியா? நிதி மாற்றுதல். ஒரு வங்கியிலிருந்து மற்ற வங்கிக்கு நிதியை மாற்றுவதாகும். வரைவு காசோலை, இது உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதாவது எப்படின்னா, நமக்கு யாராவது ஒரு செக் கொடுப்பாங்க பணமா, அந்த செக்கை வாங்கி நம்ம எப்படி பணமா மாத்துறது? ஒருவேளை நம்ம பேங்கா இருந்தா பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம பேங்க்னா நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்கா இருந்தா பிரச்சனை இல்லை, ஈஸியா மாத்திரலாம். ஆனா வேற பேங்கா இருந்தா வைங்களேன், நம்ம பேங்க்ல போய் அந்த செக்கை கொடுத்தோம்னா, அதாவது நம்ம பேங்க் நம்ம சொந்த பேங்க் கிடையாது, தப்பா நினைச்சிடாத. நம்ம பேங்க் நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க். நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்ல போய் நம்ம செக்கை கொடுத்தோம்னா, நம்ம பேங்க்லயே இருந்தா அந்த பணத்தை ஈஸியா கொடுத்துருவாங்க. அப்படி ஒருவேளை இப்போ ஒண்ணு இல்லப்பா, எனக்கு பேங்க் அக்கௌண்ட் கனரா பேங்க்ல இருக்கு. எனக்கு ஒரு ஆளு சேலரியா ஒரு 1,00,000 ரூபாய் தரணும், சரிங்களா? அந்த 1,00,000 ரூபாய் செக்க அவர் ஸ்டேட் பேங்க் செக்ல எனக்கு எழுதி கொடுக்காரு. ஆனா என்கிட்ட ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. என்ன அக்கௌண்ட் இருக்கும்? என்கிட்ட கனரா பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கும். சோ நான் எப்படி அந்த பணத்தை, அந்த செக்கை பணமா மாத்துவதுன்னா, அந்த SBI செக்கை வாங்கி கொண்டு போய் என்னோட அக்கௌண்ட் கனரா பேங்க் அக்கௌண்ட் தானே, கனரா பேங்க்ல போய் போஸ்ட் அந்த பாக்ஸ்ல போய் எழுதி கொடுத்து பாக்ஸ்ல போட்டோம்னா பேங்கே நமக்கு மாத்தி கொடுக்கும், சரிங்களா? என்ன மாத்தி கொடுக்கும்? SBIல இருந்து 1,00,000 ரூபாய் வாங்கி கனரா பேங்க் வாங்கி நம்ம அக்கௌண்ட் என்ன பண்ணும்? கிரெடிட் பண்ணி விடும். இவ்வளவுதான் கதை. அதான் நிதி மாற்றுதல், சரிங்களா? அடுத்து கடன் உறுதியளிப்பு கடிதம், லெட்டர் ஆஃப் கிரெடிட், சரிங்களா? லெட்டர் ஆஃப் கிரெடிட். இது என்னன்னா, இதுல எப்படி இருக்குன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் இஸ்யூஸ் லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் டு தியர் கஸ்டமர்ஸ் டு சேரிட்டி தியர் கிரெடிட் ஒர்த்னஸ். அதாவது என்னன்னா, நான் தெளிவா சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். வாடிக்கையாளர்களின் கடன் நம்பகத்தன்மையை சான்றளிக்கும் விதமாக வணிக வங்கிகள் கடன் உறுதியளிப்பு கடிதங்களை வழங்குகின்றன. இல்ல, வணிக வங்கிகள் வாடிக்கையாளரின் கடன் நம்பகத்தன்மை சான்றளிக்கும் விதமாக வணிக வங்கிகள் கடன், அதாவது இவனுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சில இடத்துல வங்கிகளே ரெக்கமெண்ட் மட்டும் சொல்றான். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. சரி, நம்ம அடுத்து கடந்த இதுல பாத்துடலாம். ஆமா, இந்த பாருங்க, இந்த புரிஞ்சுது. பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல், சரியா? வணிக வங்கிகள் மேலும் பத்திரங்களுக்கான எழுத்துறுதி வழங்கும் பணியினை இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம பார்த்தோன்னா ஏதாவது டாக்குமெண்ட்ஸை வச்சு லோன் வாங்குவோமா, அந்த கதை தான். அடுத்து மின்னணு வங்கி, சரியா? மின்னணு வங்கி, எலக்ட்ரானிக் வங்கி பேங்கிங். என்ன இருக்கு? வணிக வங்கிகள் மின்னணு முறையை பின்பற்றுவதால் அவை பற்று அட்டை, கடன் அட்டை மற்றும் இணைய வங்கி மூலம் விரைவான பரிவர்த்தனை. தெரியும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய RTGS, ஜிபே, போன்பே, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் வேற ஒண்ணு. ஏன்னா இதுதான் இப்போ தலதூக்கி நிக்கி. அடுத்து அதர் ஃபங்க்ஷன்ஸ், இதர பணிகள், பண அளிப்பு, மணி சப்ளை, இது உங்களுக்கு தெரியும், சரியா? வணிக வங்கியின் முக்கிய பணிகளில் ஒன்று பணப்புழக்க வேகத்தை அதிகரிப்பதன் மூலமும் பண அளிப்பை அதிகரித்தல் ஆகும். உதாரணமாக, ஒருவருக்கு 5 லட்சம் கடன் வழங்கும் போது கடன் பெறுவோர் பெயரில் உள்ள கேட்பு வைப்பு கணக்கில் வர வைக்கப்படுகிறது. இது பணம் ரொக்கமாக செலுத்தப்படவில்லை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதிகமாக பணம் அச்சடிக்கப்படாமல் பண அளிப்பு அதிகரிக்கிறது, சரியா? அதாவது எப்படின்னா, இது மாதிரி பேசுறேன். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்களேன். 10 லட்ச ரூபாய பேங்க் வந்து எல்லாத்துக்கும், இப்போ ஒரு 100 பேருக்கு 10 லட்ச ரூபா லோன் கொடுக்கும். 100 பேருக்கு 10 லட்சம் லோன் கொடுக்குன்னா 100 பேருக்கும் 10 லட்சத்தை அக்கௌண்ட்ல போடாம கையில 10 லட்சமா கொடுத்தா எவ்வளவு நோட் அடிக்கணும்? அதுக்கு எவ்வளவு செலவழியும்? ரைட், ஆமாவா இல்லையா? அப்ப அரசு என்ன பண்ணும்னா, அந்த செலவினத்தை குறைக்கிறதுக்கும் பதுக்கலை குறைக்கிறதுக்கும் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அவ்வளவு பேருக்கு என்ன பண்ணாது, பேங்க் கையில 10 லட்சமா கொடுக்காது. என்ன பண்ணும்? அக்கௌண்ட்ல வைக்கும், சரியா? இப்ப நம்மளே அந்த நிலைமைக்கு மாறிட்டோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா, நம்ம கையில இப்ப பணத்தை அதிகமா செலவு பண்ண மாட்டோம். பணம் மீன்ஸ் காகித பணத்தை அதிகம் செலவு பண்ண மாட்டோம். ஆனா நம்மளோட பணம் செலவு பண்ணுது. முதல்ல பார்த்தோன்னா, நம்ம கையில ஒரு 10,000 இருந்தாலும் வீட்டுல 10,000 பணமா இருக்கு. ஆனா இப்ப 10,000 எப்படி இருக்கு? பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல வச்சு நம்ம ஜிபே, போன்பே இதை வச்சு என்ன பண்ணிக்கிட்டோம்? செலவு பண்ணிக்கிட்டோம். இந்த கதையை தான் இங்க சொல்லியிருக்கேன், சரியா? 5 லட்சம் இருந்தா 5 லட்சம் கையில கொடுக்க மாட்டோம், அக்கௌண்ட்ல வச்சிருப்போம். அப்போ பணத்தோட அச்சடிப்பு தேவை குறையுது, அவ்வளவுதான். அது கடன் உருவாக்கம், சரிங்களா? இல்ல கிரெடிட் லோன்ஸ், ஆமா, கிரெடிட் கிரியேஷன். இதுல பாத்தீங்கன்னா, கடன் உருவாக்கம் என்பது கடன்களையும் முன்பண அளிப்பையும் அதிகரிக்கும் ஒரு செயல். மொத்த பண அளிப்பில் கடன் பணத்தின் அளவினை அதிகரிப்பது உருவாக்கமாகும். அது ஒண்ணு இல்ல, தேவையை உணர்ந்து முன்னாடியே ஒருத்தருக்கு கடன் வழங்குவது, சரிங்களா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கடன் உருவாக்கம்னா கடனை உருவாக்குறது. அப்பதானே அவன் நமக்கு தேவைக்கு வருவான். இது அந்த அளவுக்கு கேள்வி வர வாய்ப்புகள் கம்மி, சரிங்களா? வேற என்ன இருக்கு? புள்ளி விவரங்களை திரட்டுதல், சரியா? அதாவது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரிசர்வ் வங்கியை போன்றே வணிக வங்கிகளும் வணிகம், தொழில், விவசாயம், நிதி அடிப்படை துறைகளின் புள்ளி விவரங்களை படிச்சா புரியுற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, சரியா? டேட்டாவை கரெக்டா வச்சிருப்பான் பேங்க். ஓகே, சரியா? அடுத்து 632
வணிக மகளிரின் கடன் உருவாக்கும் நுட்பம், இந்த டெக்னிக் ஆஃப் கிரெடிட் லோன்ஸ். சரி ஓகேவா, மெக்கானிசம் கூட சொல்லுவாங்க. சரியா ஓகேவா, மெக்கானிசம் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். இதுல என்ன பாருங்க, சுருக்கமாக சொன்னால் வங்கிகளின் கடனளிப்பு பணத்தை உருவாக்கும் அதே கடன்கள் வங்கியோரால் திரும்பி செலுத்தப்படும் பொழுது கூடுதலாக உருவாக பணம் மறைந்து போகும். இதை ஒரு சிலர் மாயை என்று சொல்வார். சரியா, மீண்டும் சொல்லுறேன். வங்கிகளின் கடனளிப்பு பணத்தை உருவாக்கும் அதே கடன்கள் வங்கியோரால் திருப்பி செலுத்தப்படும் பொழுது கூடுதலாக உருவாக பணம் மறைந்து போகும். மறைந்து போகும்னா அந்த கூடுதலாக உருவாக பணத்தை வேற பக்கம் கடன் வாங்கிடுவான். சரிங்களா, அதாவது நமக்கு லோன் வரும்போது அது பெரிய அமௌண்டா தெரியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டுவோம்ல, அப்போ பணம் எங்க போகுதுன்னே தெரியாது. எப்படிதான் அந்த பணத்தை கெட்டோம்னு தெரியாது. சரிங்களா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டி முடிச்சிருப்போம். அதுதான் மாயைன்னு சொல்லுதான். அதான் என்னது, மாயைன்னு சொல்லுதான். ஓகே சரியா, வேற இதுல நமக்கு எதுவும் தேவையில்ல, நமக்கு தேவையில்ல. இது ஜஸ்ட் பாத்துக்கலாம், அதுல வேற எதுவும் நமக்கு தேவை கிடையாது. என்ன இதுல பாருங்க, நவீன வங்கியினால் உருவாக்கப்படும் வைப்புகள் இரு வகைப்படும். சரியா, அந்த மாடர்ன் பேங்க்ஸால உருவாக்கப்படும் இது எத்தனை வகைப்படும், இரு வகைப்படும். ஓகே சரியா, அது என்ன போட்டு சொல்றான், பிரைமரி டெபாசிட் அண்ட் டிரைவ் டெபாசிட். முதல்நிலை அல்லது செயலற்ற வைப்புகள், அடுத்து பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள். சரியா, ரெண்டா சொல்றான். ஒரு வாடிக்கையாளர் தனது ரொக்க பணத்தினை வங்கியில் செலுத்துகிறார் எனில் அவரது பெயரில் பற்று வைக்கப்படும். இது முதல்நிலை வைப்பு அல்லது செயல்படா வைப்பு. நல்லா பாத்துக்கும், நம்ம போய் அக்கௌண்ட்ல போய் பணம் போட்டோம்னா அது என்னது, முதல்நிலை வைப்பு. ஒருவருக்கொருவர் வழங்கப்படும் கடன் ரொக்கமாக கையில் கொடுக்கப்படாமல் அவர் ஒரு கணக்கில் செலுத்தப்படும். இவ்வாறு செலுத்தப்படும் தொகை என்னது, பெறப்பட்ட வைப்பு. புரியுதா, ஒண்ணும் கிடையாது. நம்ம போய் இப்ப நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. சரிங்களா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. நம்ம கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. அந்த 10,000 ரூபாய் 10 லட்ச ரூபா இருக்கு. அந்த 10 லட்சம் கொண்டு போய் வீட்டுல பாதுகாப்பு இல்ல, சோ பேங்க்ல பாதுகாப்பு வைக்கலாம். 10 லட்சம் கொண்டு போய் நம்ம அக்கௌண்ட்ல போட்டோம்னா அது முதல்நிலை வைப்பு, அதாவது பிரைமரி டெபாசிட். நம்மகிட்டயும் பணம் இல்ல, நம்ம அக்கௌண்ட்லயும் பணம் இல்ல. சரியா, ஆனா பேங்க்ல கடன் கேட்கல, லோன் கேட்கல. அவ லோன் கேட்கும்போது அந்த பணத்தை நம்ம அக்கௌண்ட்ல தான் போட்டுடுவோம். அப்ப அந்த அக்கௌண்ட்ல நம்மளோட வைப்பு எவ்வளவு காட்டும், 10 லட்சம் காட்டிடுமா. 10 லட்சம் லோன் கேட்போம்ல. சோ இது இது என்னது, பெறப்பட்ட வைப்பு. ஓகே சார், பெறப்பட்ட வைப்பு அது டெரைவ்டு டெபாசிட். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா, உதாரணத்திற்கு வணிக வங்கிகள் 20% பணத்தினை வைத்துக் கொள்ள மைய வங்கி அறிவுறுத்துறாங்க. அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு பேங்க் வந்து தாண்ட 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபாயும் பேங்க் கடன் கொடுத்துடக்கூடாது. பேங்கோட வேலையே என்னது, கடன் கொடுக்கறது தான். கடன் கொடுத்து வட்டி போட்டு வசூல் பண்ணதான் அதோட பேங்கோட வேலை. பேங்க் வந்து தாண்ட 100 ரூபா இருக்குன்னா 80 ரூபா தான் கடன் கொடுக்கணும். மிச்சம் 20 ரூபாய் என்ன செய்யணும், அதோட வைப்பை வச்சுக்கணும். யார் சொல்லுதா, ரிசர்வ் பேங்க் சொல்லு, முக்கியம்னா. சரிங்களா, அதாவது 100%ல 80 வெளியே கொடுக்கலாம், 20% என்ன செய்யணும், பேங்க் வச்சுக்கணும். வங்கிகள் ரொக்க கையிருப்பு விகிதத்தை விட அதிகமாக ரொக்க பணம் வைத்திருக்க மாட்டார்கள். ஆமா உண்மைதான், பணம் வச்சிருக்க மாட்டான். அவ்வாறு இருந்தால் அந்த பணத்தை கடனாக வழங்கி விடுவார்கள். எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் பணத்தை எடுக்க மாட்டார்கள். அதனால் குறைஞ்சபட்ச ரொக்க கையிருப்பு காலியாகி விடாது. ஆமாப்பா, எல்லா இது 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 படிச்சாலே புரியும். சரிங்களா, படிச்சாலே புரியும். சரிங்களா, பாரு. வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கம் எவ்வாறு நிகழ்கிறது என்று உதாரணத்துடன் காண்போம். ஒருவர் வங்கியில் 1000 செலுத்துவதாக எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு செலுத்தப்படும் போது பணம் வாடிக்கையாளரின் கணக்கில் சேர்க்கப்படும். இது எனது முதல்நிலை டெபாசிட். நம்ம அப்படியே பார்த்தோம், பிரைமரி டெபாசிட். வங்கியின் மொத்த பண இருப்பில், அதாவது வங்கியின் ரொக்க பாதுகாப்பட்டகத்தில் 1000 அதிகரிக்கும். இந்த நிலையில் பொருளாதாரத்தில் உள்ள பண அளிப்பு அதிகரிக்கிறார். ஏனெனில் ரொக்கமாக வங்கியில் செலுத்தப்பட்ட 1000 வாடிக்கையாளர் வங்கி பணமாக உள்ளது. சரியா, ரொக்க இருப்பு அதிகரிக்கிறது நம்ம பேங்கோட கஸ்டமர்ஸோட பேங்க் பணம் அதிகரிக்கும், அவ்வளவுதான். எவ்வளவு சதவீதம் இருக்கணும், 20%. ஓகே சரியா, ₹800 கடன் கொடுத்தனா 800 ரூபாய் பணமா கொடுக்க கூடாது. எப்படி கொடுக்கணும், டிரைவ்டு டெபாசிட், அக்கௌண்ட்ல தான் கடனா கொடுக்கணும். சரியா, 10 லட்சம் கடன் கேட்கணும், 10 லட்சம் கையில அரசு 10 லட்சத்தை பேங்க் கையில தராது, 10 லட்சத்தை அக்கௌண்ட்ல தான் போட்டு விடும். ஏன் தெரியுமா அக்கௌண்ட்ல போட்டு விடுது, பேங்குக்கு அதுல சில விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம அக்கௌண்ட்ல வச்சே செலவு பண்ணுவோம். அப்படிங்கும் பட்சத்தில் சில பணங்கள் அங்க அக்கௌண்ட்ல கணக்குல காட்டும், பேங்குக்கு வரவு செலவுக்கு சரியா இருக்கும். சரி ஓகேவா, சரியா.
இதையும் பட்ஜெட் பாத்துக்கோ, எவ்வளவு கொடுக்கணும் வேற ஒண்ணும் இல்ல. சரி, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கறது இல்ல, ஜஸ்ட் இது தெரிஞ்சா போதும். நமக்கு இதுல ஒரே கேள்விதான், இந்த 20% வேற எதுவும் தேவையில்ல. சரிங்களா? அடுத்து இதுல பாத்தீங்கன்னா 6.33. சரியா? ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ கண்ட்ரி. சரியா? அதுல மூலதன புரட்சி, கேபிட்டல் ஃபார்மேஷன், இது நமக்கு தேவையில்லப்பா. இதுல இதுவரை கேள்வி வந்ததே இல்லை. சரியா? ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். அதுல கடனை சார் எப்படி உருவாக்குவோம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். டைரைவ் டெபாசிட்டா பேங்க் வச்சாலுமே நம்ம வந்து அதை வித்ட்ரா பண்றப்ப பணமா தான் சார் கொடுக்கணும் அவங்க. அதான் சொல்றேன். நல்ல கேள்வி. இப்போ ஒரு 10 பேர் லோன் போடுறான், 10 பேருக்கு லோன் கொடுக்கான், 10 பேர் வித்ட்ரா பண்ணிடுவோம், நீங்க நம்புறீங்களா? இல்லைங்க சார், அவங்க உடனே எடுக்க மாட்டான். அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணும் இப்ப நம்புறேன். ரைட்டா? இல்ல, ஆனா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில 10 பேர் வித்ட்ரா பண்ணுவான். அது எப்ப தெரியுமா? இந்த கொரோனா டைம்ல. ஏன்னா ஏடிஎம் இருக்காது, பேங்க் இருக்காது. அப்படி இக்கட்டான சூழ்நிலை வரும்ல, பொருளாதார நெருக்கடி, அப்போ வித்ட்ரா பண்ணுவான். அந்த நேரம் பேங்க் சுதாரிச்சிரும். பேங்க் என்ன தெரியுமா செய்யும்? டெரைவ்டு டெபாசிட்டே கொடுக்காது. கொடுத்துருவாங்களா சார்? கையிலையும் கொடுக்க மாட்டான், டெரைவ்டு டெபாசிட்டும் கொடுக்க மாட்டான். அது லிமிடேஷனை கொண்டு வந்துருவான். கொரோனா காலத்துல பாத்தீங்களா, இவ்வளவு ரூபா தான் எடுக்கணும், இதுக்கு மேல எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமாங்க சார், லிமிடேஷன் கொண்டு வந்துரும். அதான். ஓகே, நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது சார். யாராவது இப்படி தேவைன்னா இப்படி கேட்டுருங்கப்பா. சரிங்களா? அப்பதான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது புரியல, இது புரியல. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிளாஸ் நடத்தி முடிச்சு நான் போனதுக்கு அப்புறம் நான் சொல்றதுங்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, யாருனாலும் கேளுங்க, பதில் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லப்பா, நான் இருந்து சொல்லிட்டு போறேன். சரி, அடுத்து கடன் உருவாக்கம். இதை நம்ம அப்படியே பார்த்தது தான், எப்படி கடனை உருவாக்கணும். இதுல நம்ம முக்கியமானதை மட்டும் சொல்றேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா ரீடிங் பர்பஸ் தான். இதை பார்க்கலாம். அரசிற்கு நிதி வழங்குதல், இதுல கொஞ்சம் முக்கியத்துவம் வருது. அந்த ஒரு ஆள் மியூட் பண்ணுங்க, சின்ன குழந்தைங்க விளையாடுறது பாருங்க. அந்த ஒரு ஆள் மியூட் பண்ணுங்கம்மா கொஞ்சம். அரசிற்கு நிதி வழங்குது. சரிங்களா? ஒருத்தரால எல்லாரும் சங்கடம் வந்துடாம மறுபடியும் சொல்றேன். இல்ல, நம்ம இங்கேயே நம்மளால கட்டுப்பட்டு சரியா இருக்க முடியலன்னா நம்ம அரசு வேலைக்கு போய் எப்படி இந்த சொசைட்டிக்கு நல்லது செய்ய போறோம்னு எனக்கு புரியல. சரிங்களா? ஓகேவா? கவனக்குறை வரலாம், முதல் நாள் 2 நாள் வரலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து கவனக்குறை வரவே கூடாது. அதாவது பேருந்து ஓட்டி பிடிக்கும் சொல்லி கவனக்குறை வரலாம். நல்ல ஓட்டுநர் டிரைவரும் டெய்லியும் கவனக்குறைவுனா அப்ப தினமும் பேருந்து விபத்து தான் உள்ளாகும். பாத்துக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, பாடத்துக்கு வந்துடலாம். அரசிற்கு நிதி வழங்குதல். அரசிற்கு பினான்ஸ் டு கவர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். குறை வளர்ச்சி நாடுகளில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியினை அரசு மேற்கொள்கிறது. இதற்கு அதிக அளவு நிதி அரசிற்கு தேவைப்படுகிறது. வணிக வங்கிகள் அரசிற்கு நீண்ட கால கடன்களை மற்றும் குறுகிய கடன்களை அரசு பத்திரங்கள் இருப்பதன் வாயிலாக நீங்க வழங்குகின்றன. நல்லா அப்படியே பார்த்தோம். நம்ம வணிக வங்கி குறுகிய கால கடன் தான் வழங்கும், நீண்ட கால கடன் மக்களுக்கு வழங்காது. ஆனா யாருக்கு வழங்கும்? அரசுக்கு வழங்கும். ஏன்னா அரசு ஒரு நிலைப்புத்தன்மை உள்ளது. என்ன, ஓகேவா? ஓகே, பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி 2018-19 ஆண்டில் தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு எவ்வளவு 68,000 கோடியை வழங்கியுள்ளது. 68,000 கோடியை வழங்கியுள்ளது. சரியா? புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனா தனிப்பட்ட ரீதியா இல்ல, கொஞ்சம் பொருளாதாரம் சிறிதளவு நல்லா தெரிஞ்சனால சொல்லுங்க. இப்படி ரிசர்வ் பேங்க் கிடைக்கக்கூடிய உபரி பணத்தை எடுத்து ஒரு அரசு செயல்படுத்துதுன்னா அந்த அரசுக்கு வருமானம் குன்றுதுன்னு அர்த்தம். வருமானம் குன்றுதுன்னு அர்த்தம். உபரினா என்ன தெரியுமாப்பா? உபரினா தேவைக்கு மீறி பணத்தை சேமிச்சு வச்சிருக்கும் நல்ல வழியில. சரிங்களா? அதாவது நல்ல வழியில சேமிச்சு வச்சிருக்கோம். அது இக்கட்டான நேரத்துல தேவைப்படும், அப்ப அதை வங்கி அதை பயன்படுத்தும். உபரியை ரொம்ப வைக்காது, ஓரளவு வைக்கும். அந்த உபரியை யாருக்கு கொடுத்துருக்காப்ல 2018 ஆண்டு? சரியா? கவர்மெண்ட்டுக்கு 68,000 கோடியை நம்ம ரிசர்வ் பேங்க் கொடுத்தது. அது கடுமையா கொந்தளிப்புல வந்தது. சரி, அதை நமக்கு தேவையில்ல, விட்டுறலாம். அது அரசியல் நமக்கு தேவையில்ல. அடுத்து வேலைவாய்ப்பினை உருவாக்குதல். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். இதுல என்ன இருக்கு? அப்படி வங்கிகள் தேசிய மயமாக்கலுக்கு பின் வங்கித்துறை பெருமளவு வளர்ந்துள்ளது. ஆமா, நிறைய எண்ணிக்கையில் கிளைகள் திறக்கப்பட்டு கடன் பெருக்கத்தினை செய்வதால் வேலைவாய்ப்புல உருவாகிறது. என்ன, பேங்க் மூலியமா நீ வேலை வாய்ப்புனா பேங்க்ல வேலை கிடைக்குதுன்னு நினைச்சிடாது. அது மட்டும் இல்லை, அப்படி இல்லை. வேலை வாய்ப்புனா
நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்றதுனால நிறைய வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது, ஸ்டாஃப்ஸ். ஸோ அதுக்கு பேங்க் வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்குது. அப்படி பேங்க் வேலைக்கு ஆட்கள் எடுக்குது. எஸ்பிஐ எக்ஸாம், ஐபிபிஎஸ் எக்ஸாம் இருக்கு. இது ஒண்ணு. இதை தாண்டி வேற ஒண்ணு சொல்லலாம். இப்படி நிறைய பிரான்ச் ஓபன் பண்றதுனால தொழில் பண்ணதுக்கு நிறைய சின்ன சின்ன கடன்களை கொடுக்காங்க. அப்ப அது மூலியமாவும் வேலை வாய்ப்பு பெருக்கப்படுது. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. சரிங்களா? அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். அடுத்து பேங்க்ஸ் ப்ரொமோட் என்டர்பிரினர்ஷிப். வங்கிகள் தொழில் முனையினை ஊக்கப்படுத்துதல். தொழில் முனையினை ஊக்கப்படுத்துதல். சரியா? ஓகேவா? இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அண்மை காலமாக வணிக வங்கிகள் தொழில் முனைவினை ஊக்கப்படுத்தி வருகிறது. ஒண்ணும் இல்ல, தொழில் தொடங்க லோன் கொடுக்கானா, அந்த லோனுக்கு நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்காங்க. எப்படி சொல்லலாம்னா, வட்டியை குறைச்சு கொடுக்கான், லோன் வாங்குறதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷ குறைக்கான். எல்லாம் கரெக்டா இருந்தா போதும், 2 நாள்ல லோனை கொடுத்துருவான். இல்லைன்னா ஒரு லோன் வாங்குறதுக்கு 10 நாள், 15 நாள், 15 மாசமா அலைய விடுவான், 1 வருஷமா அலைய விடுவான். எல்லாம் கரெக்டா இருந்தா 2 நாள்ல லோனை கொடுத்துருதான். இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, சரியா? பேங்க் பண்ணுது. சரிங்களா? ஆனா நம்மகிட்ட ரெக்கார்ட்ஸ் கரெக்டா இருக்கணும். சரியா? கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஓகே, சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து என்ன இருக்கு? வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், நான் பேங்கிங் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா? நான் பேங்கிங் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா? ஒரு வங்கியிலா நிதி நிறுவனம் அல்லது வங்கியிலா நிதி நிறுவனம். சரியா? கம்பெனி ஆர் இன்ஸ்டிடியூஷன். சரியா? பாத்துக்கோ, நிறுவனம்னா இன்ஸ்டிடியூஷன், நிறுவனம்னா கம்பெனி. ஓகே, சரியா? ஏன்னா தமிழ்ல கேட்கலாம் இந்த வார்த்தைகள், அதனால சொல்றேன். ஓகே, சரியா? தமிழ்ல இருக்கலாம். என்பது ஒரு நிதி நிறுவனம் ஆகும். அது முழு வங்கிக்கான உரிமை கொண்டதும் அல்ல மற்றும் மைய வங்கியினால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை. சரியா? நம்ம என்னன்னு பாத்திரலாம். ஓகே, சரியா? வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள் முழுமையாக வங்கி பணிகளை செய்யாமல் மற்ற நிதி பணி பரிமாற்றங்களை மேற்கொள்கிறது. அவைகள் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு கடன்களை வழங்குகிறது. மக்களை சேமிப்பை திரட்டி முதலீட்டு நடவடிக்கைகள் நிதி உதவி அளிக்கின்றன. படிச்சா புரியும். சரியா? ஓகேவா? இதுல பாருங்க, ஒரு வங்கியிலா நிதி நிறுவனம் இரு வகைப்படும். அது என்னது? ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை. சரியா? என்னப்பா? பங்குச்சந்தை. அதாவது கேன் பி broadly classified in 2 categories. சரியா? எதெல்லாம்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்குச்சந்தை, மற்றும் இதர நிறுவனங்கள். சரி, அதர் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எப்படி அப்படி என்ன சொல்லலாம்? நிதி கழகங்கள், சீட்டு நிறுவனங்கள், கட்டிட சங்கங்கள், பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள், ட்ரஸ்ட், காப்பீட்டு நிறுவனங்கள், இதெல்லாம். ஓகே, சரிங்களா? இதை எப்படி சொல்லலாம்னா, இப்ப சிம்பிளா சொல்லுங்க. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது எப்படின்னா, ஒரு வங்கியிலா நிதி நிறுவனம் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், வங்கியிலா நிதி நிறுவனம் பினான்சியல் கம்பெனி. இது பேங்கே மாதிரி இருக்கும், ஆனா பேங்க் கிடையாது. நம்ம பணத்தை எங்க போடுறோம்? பேங்க்ல போடுறோம், பேங்க்ல டெபாசிட் பண்றோம், அதுக்கு வட்டி வருது, வட்டியை வாங்குறோம், நம்ம அந்த வேலைகளுக்கு போகுது. பேங்க்லனா பேங்க்ல போய் என்ன பண்றோம்? கடன் வாங்குறோம். இது எப்படி தெரியுமா? பணத்தை கொண்டு ஷேர் மார்க்கெட்ல ஷேர் பண்ணுவோம்ல, பங்களிப்பு கொடுப்போம்ல, அதை சொல்றது. அது அப்ப என்னது? அது நான் பேங்கிங். ஓகே, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன நிறுவனம், இந்த எப்படி சொன்னா, இந்த இப்போ உனக்கு புரியுது, இந்த முத்தூட் பினான்ஸ், இப்படி சின்ன சின்ன நிதி நிறுவனம், அது பேங்க் கிடையாது. அதாவது கடன் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனி. சரிங்களா? ஓகேவா? இந்த மாதிரி இது சூரிய உதயா குழு, முத்தூட் பினான்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. ஓகே, சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள், ஆனா அது பேங்க் கிடையாது. ஓகேங்களா? அவன் அப்படி இருந்து தான் ஒருத்தன் பேங்கை மாற்றம் போடுவான். ஓகே, சரிங்களா? சோ இதுல எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ 6.4 முடிச்சாச்சு. இதுல எந்த டவுட் இல்ல. அடுத்து 6.5 மைய வங்கி, சென்ட்ரல் பேங்க். சரியா? சென்ட்ரல் பேங்க். இப்ப எதுவும் டவுட் இருந்தா கேட்டுருங்க. சரிங்களா? சார் ஒரு டவுட் சார். கேளுங்க. சார், பேங்க் வந்து நம்ம வாடிக்கையாளர்களோட அந்த காசை வச்சு கடனா கொடுக்குறாங்க சார். ஆனா இந்த மாதிரி நிதி நிறுவனங்களுக்கு எங்க இருந்து சார் கடன் கொடுக்க காசு வரும்? நல்ல கொஸ்டின். ஓகே, சரிங்களா? இல்ல, அதுக்கு சில விஷயம் வச்சிருப்போம். எப்படின்னா, ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட் மூலியமா உங்களுக்கு சில ரெவன்யூ வரும். அவங்களுடைய பங்குக்கு இதுக்கு எங்க ரெவன்யூ இருக்கும். இப்ப அதாவது இங்க பாருங்க, நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, பேங்குக்கு வந்து நம்ம பணம் கொடுக்க அவன் கடன் கொடுக்காமனு. அந்த கருத்து முழுவதும் சரி கிடையாது. அது பகுதி அளவு தான் சரி. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா, ஒரு பேங்க் ஆரம்பிக்கும்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை ரிசர்வ் பேங்க்ல கெட்டது மட்டும் இல்ல, கட்டிக்கிட்டு அந்த பேங்க் ஒரு குறிப்பிட்ட தொகையை அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும். அப்பனா தான் அது பேங்க் அனுமதி கொடுப்பான். சரிங்களா? அந்த பணத்தை தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம போடத்தான் என்ன செய்யும்? பணம் அதுல கூடும். அதே மாதிரிதான் இதுவும். சார், இருந்தாலும் வந்து நம்ம கொடுக்குற காசுமே அவங்க வந்து கடனா கொடுக்குறாங்களா சார்? பகுதி அளவு கொடுப்பாங்க, பகுதி அளவு. இப்போ ஒண்ணு இல்லப்பா, நீ இப்ப நான் இப்படி வச்சுக்கலாம்ப்பா, நம்ம 2 அண்ணன் தம்பி. சரிங்களா? நீ ஒரு பேங்க் ஆரம்பிக்க. சரிங்களா?
எல்லாம் இது ஒண்ணு இல்லப்பா. வடிவேலு கதை ஒரு கதை உண்டு. நான் எப்படி பணக்காரனா வரும்னு சொல்லி கட்டு வரா வடிவேலு, எல்லாரும் 1000 ரூபா கொடுங்க. அந்த கதை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க தம்பி. நான் விளையாட்டுக்கு சும்மா சொல்றேன் புரிதலுக்கு. சரிங்க எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கையில வச்சுக்கணும். அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவீங்க, கடன் கொடுப்பீங்க. அந்த கடன் ரொட்டேட் ஆகி அதுல உள்ள வருமானம் அப்படி ரொட்டேட் ஆகி அதுக்கப்புறம் அவன் நம்ம மேல நம்பிக்கை. முதல்ல இப்ப நான் கேட்கேன்ப்பா, முத்தூட் இருக்கு, சாதாரண எஸ்பிஐ இருக்கு. நம்ம எங்க போய் பணம் போடுவோம், எஸ்பிஐல தான் போடுவோம். ஆனா முத்தூட்லயும் வேற மூலியமா பணத்தை ஸ்டோர் பண்ண வழி உண்டு. சரிங்களா? ஆனா அங்க போக மாட்டோம். ஏன் தெரியுமா? அவன் மேல நம்பிக்கை குறைவு. ஏன்னா அவன் ரியல் பேங்க் கிடையாது. அவன் ஒரு நிதி நிறுவனம், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால அங்க கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்கும், வளர்ச்சி அதிகமா இருக்கும். வேற ஒண்ணும் எப்போனே இல்லை. லாஸ் ஆகலாம் திவால் ஆகலாம் Yes, சொல்லிட்டு yes, கொஞ்சம் பயத்துல. கண்டிப்பா 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 கண்டிப்பா. சரி, இப்ப அடுத்து மைய வங்கி, சென்ட்ரல் பேங்க். மைய வங்கி, சென்ட்ரல் பேங்க். இதுல பாருங்க, மைய வங்கி, ரிசர்வ் வங்கி அல்லது பணவியல் அதிகார அமைப்பு என்பது அரசு. இதை படிச்சா புரியும். அப்படியே நம்முடைய சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ தான், வேற ஒண்ணும் கிடையாது. எங்க இப்ப இதுல கேள்வி வரும்பா, அங்கெல்லாம் இதுல கேள்வி வரும். சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ். சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ். ஒரு நாட்டோட மைய வங்கி தான் அந்த நாட்டோட மிகப்பெரிய பேங்க். சரியா? மிகப்பெரிய பேங்க். சரியா? இது பணவியல் கொள்கை. சரியா? என்னது பணவியல் கொள்கை? அதாவது என்ன பாலிசி உங்களுக்கு, மானிட்டரி பாலிசி கண்ட்ரோல்ஸ், அதை கட்டுப்படுத்தும். அப்புறம் ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி ஏப்ரல் 1ஆம் தேதி 1935 முதல் ரிசர்வ் வங்கி தனது பணியினை துவங்கி. இது கேள்வி கேட்டிருக்கான். 35 தான் தன்னோட பணியை தொடங்குது. துவக்கத்தில் வங்கியின் மூலதன அளவு 100. எவ்வளவு வச்சிருந்தான் பேங்க்ல? 100 ரூபா. சரியா? சம பங்குகளாக பிரிக்கப்பட்டு தனியார் வசம் இருந்தன. இந்த இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு குறிப்பாக ஜனவரி 1, 1949 அன்று இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டு நேஷனலைஸ் பண்ணிருக்காங்க. எப்போ? 1949 ஜனவரி 1. பின்வருவன ரிசர்வ் வங்கியின் பணிகள் ஆகும். ஓகே, சரிங்களா? ஒண்ணு இல்ல, முதல்ல 100 ரூபாயை வச்சு ஒரு பேங்க் ஓபன் பண்ணலாம். சரிங்களா? சம பங்கா பிரிச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி ஜனவரி 49 இருந்து என்னது நாட்டுடைமை ஆக்கப்படுது. ஓகே, சரியா? அப்போ இவன் என்ன வேலைலாம் பார்க்கலாம், இவன் என்ன வேலைலாம், ரிசர்வ் பேங்க் என்ன வேலைலாம் பார்க்கலாம். அதாவது மானிட்டரி அத்தாரிட்டி. சரியா? பண அதிகார அமைப்பு. சரியா? இது இந்தியாவில் பண அளிப்பினை கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தினை நிலைப்படுத்துதல், சாதகமான செலுத்து நிலையை பேணுதல், நிதி நிலைத்தன்மையை ஏற்படுத்துதல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். இப்ப இது படிச்சா புரியும். பேசிக் எக்கனாமிக்ஸ் தான், படிச்சா புரியும். இவன் தான் எல்லாமே கட்டுப்படுத்துறது. சரிங்களா? அதாவது 100 ரூபா நோட்டு எவ்வளவு வெளியிடணும், 200 நோட்டு எவ்வளவு வெளியிடணும், 100 ரூபா நோட்டு என்ன சைஸ் இருக்கணும், எல்லா விஷயத்தையும் பாக்குறது ரிசர்வ் பேங்க் தான். அப்புறம் இந்த இஷ்யூ ஆஃப் கரன்சி, காகித பணம் வெளியீடு. இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் ரூபாய் காகிதத்தை தவிர அனைத்து வகையான காகித பணத்தையும், அதாவது இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் எனது 1 ரூபாய், இது ரொம்ப முக்கியமா கேள்வி கேட்டிருக்கான். சரிங்களா? அதாவது நாணயங்கள், காயின்ஸ் 1 ரூபி நோட், அந்த அளவு வருது இல்ல, இதை மட்டும் யாரு வெளியிட மாட்டா, ரிசர்வ் பேங்க் தவிர அனைத்து வகையான காகித பணத்தையும் வெளியிடுவதில் முன்னுரிமை பெற்ற நிறுவனம் ரிசர்வ் பேங்க். சரியா? அப்போ காயின்ஸையும் இது யாரு வெளியிடுவா, மத்திய நிதி அமைச்சகம். சரி, ஓகே, சரியா? படிச்சுக்கணும். புழக்கத்தில் உள்ள போலியான பணத்தினை கட்டுப்படுத்தும் பொறுப்பு யாருக்கு இருக்கு, ரிசர்வ் பேங்க். அதாவது கள்ள பணம். சரி, ஓகேவா? கள்ள நோட்டுமாங்கல்ல அது. ஓகே, சரியா? ஒண்ணு இல்ல, இந்த இஷ்யூ ஆஃப் கரன்சி, காயின்ஸையும் 1 ரூபி நோட்டையும் மட்டும் யார் வெளியிட மாட்டா, ஆர்பிஐ வெளியிட மாட்டான். அதுக்கு ஒன்று அத்தாரிட்டி கிடையாது. அந்த அத்தாரிட்டி யார்ட்ட இருக்குன்னா இந்திய நிதி அமைச்சகம். ஹோம் மினிஸ்ட்ரி சார்பா வந்துடும், நிதி அமைச்சகம் வந்துடும். ஓகே, சரிங்களா? அடுத்து வங்கி உரிமைகள் வழங்குபவர். சரியா? வங்கி, அதாவது என்னன்னா the issue of banking license. கேட்கல சார். வாய்ஸ் கேட்கலையா? அப்போ உங்க சைடு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு போலமா. கேக்குதுங்க சார். கேக்குது சார், நல்லாதான் கேக்குது. ஓகே 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 ஓகே. இப்ப ஆதரவு ரொம்ப இருக்கா, நன்றிப்பா. பரவாயில்ல, கேட்கலன்னு சொன்னது நல்ல விஷயம் தான். நான் உங்க சைடு எதுவும் கமெண்ட் இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? இப்ப கேட்காம உங்களுக்கு? கேக்குது சார், கேக்குது. நன்றி 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 நன்றி. அதாவது பேங்குக்கு எப்படி லைசன்ஸ் கொடுக்கலாம், வங்கிகள் முறைப்படுத்தல் சட்டம் பிரிவு 22 படி ஒவ்வொரு வணிக வங்கியும், இது முக்கியமா, அவங்களுடைய ஆர்டிகல் 22 படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமை பெற வேண்டியது அவசியமாகும். இப்பணியை யார் செய்கிறார், ரிசர்வ் பேங்க். நான் அப்படியே முன்னாடியே சொன்னேன், எல்லா பேங்க், நீ பேங்க் இல்லையான்னு அனுமதி கொடுத்தது யாரு, ரிசர்வ் பேங்க் தான். சரி, ஓகேவா? ஒண்ணு இல்ல, முத்தூட் பினான்ஸ் இருக்கு, இந்த முத்தூட் பினான்ஸ் நாளைக்கு பேங்கா என்ன பண்ணலாம், அனுமதி வழங்கலாம். ஆனா அதோட அந்த அனுமதி வழங்குற பொறுப்பு யாருக்கு இருக்கு, ரிசர்வ் பேங்க் இருக்கு. ஓகே, சரிங்களா? அடுத்து அரசுக்கான வங்கி. சரிங்களா? அதாவது பேங்கர் டு தி கவர்மெண்ட். இது மத்திய மற்றும் மாநில அரசுங்களுக்கு வங்கி ஆகும். சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள பேங்க்,
அரசுகளுக்கு குறுகிய கால கடனே தருகிறது. இது அரசு கடன்கள். அரசு கடன் படிச்சா புரியும், வேற ஒண்ணும் கிடையாது. படிச்சா புரியும், வேற ஒன்றும் இல்ல. ரொம்ப ஈஸி தான். இதுல இருந்து கேள்விகள் வாய்ப்பு இல்ல. சரியா? ஒண்ணும் இல்ல. இப்போ நமக்கு பேங்க் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கான பேங்க், இப்போ கவர்மெண்ட்டுக்கான பேங்க் எதுனா ரிசர்வ் ஆர்பிஐ தான். சரிங்களா? ஆர்பிஐ தான். ஓகே. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கு பாருங்க. வரலாறு, அதோட நிர்வாகம் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, அதோட ஃபங்க்ஷன். இதுல பாருங்க, இப்ப நம்ம அப்ளை பார்த்ததுதான் இது. சரிங்களா? 37 தலைமை அலுவலகம் கல்கத்தாவில இருந்து மும்பைக்கு மாற்றப்படுது. கேள்வி கேட்கலாம். 1937ல அதோடைய ஹெட் குவார்டர், சரியா, எங்க இருந்து எங்க மாற்றப்படுது? கல்கத்தா டு மும்பை. ஆஸ்போன் ஸ்மித் ஆர்பிஐயின் முதல் ஆளுநர். ஆர்பிஐயின் முதல் ஆளுநர். இது இண்டிபெண்டன்ட் முன்னாடி இருக்கலாம். அடுத்து இதோட அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், மைய வங்கி மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளர். ஆமா, அப்படித்தானே? சரி, ஓகேவா? அதாவது இட் இஸ் தி சென்ட்ரல் பேங்க் ரெகுலர் ஆஃப் ஆல் பேங்க் இன் இந்தியா, ஆல்சோ கால்டு லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட். அதாவது கடைசி நிலை கடன் ஈவோன். சரியா? எல்லாத்துக்கும் கடைசியா கடன் கொடுக்குறவங்க யாரு? ஆர்பிஐ. ஓகேவா? பேங்க் நம்ம இப்ப நம்ம, அதாவது ஒரு சாதாரண மனிதன் வங்கி கணக்கு துறக்க முடியாத, ஓபன் பண்ண முடியாத, அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாத பேங்க் எதுனா ரிசர்வ் பேங்க் தான். ஏன்னா ரிசர்வ் பேங்க்ல ஒரு சாதாரண குடிமகன் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. ரிசர்வ் பேங்க்ல பேங்க்ஸ் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். சாதாரண மனுஷன் ஓபன் பண்ண முடியாது. சாதாரண மனுஷன் எங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா? கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் ஓபன் பண்ண முடியும். சரிங்களா? ஆளுநர், சரியா, 4 துணைநிலை ஆளுநர் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். சரியா? அதாவது இப்படி படிச்சுக்கணும். 1:4. 1:4. ஒரு கவர்னர், 4 டெப்டி கவர்னர். ஒரு கவர்னர், 4 டெப்டி கவர்னர். அடுத்து பணிகள், இஸ்யூ கரன்சி. ஆமா, காகித பணத்தை வெளியிடுதல். ஆனா எந்த பணத்தை மட்டும் வெளியிடாது? 1 ரூபி பணத்தை மட்டும் அது வெளியிடாது. 1 ரூபியும் காயின்ஸையும் அது மத்திய நிதியமைச்சகம், ஹோம் மினிஸ்ட்ரி கீழ உள்ள நிதியமைச்சகம் வெளியிடும். ஒரு கவர்னர் பத்தி இது முக்கியம். இது கேள்வி கேட்டிருக்கான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்நிய செலாவணியின் பாதுகாவலன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? கடன் அடைப்பை நெறிப்படுத்துறல். சரியா? நம்மளோட இஷ்டத்துக்கு கடன் கொடுக்க ஒரு பேங்கும் அவன் லிமிடேஷன் வச்சிருப்பான். அதாவது பிசிக்கல் டெபாசிட் இருப்பாங்க. அது இப்போ 3.1 to 3.5 வரைக்கும். ஓகே, சரிங்களா? ஒரு மாநில அரசு அவ்வளவு அந்த லிமிட்டுக்கு தான் கடன் வாங்க முடியும். அதுக்கு மேல கடன் வாங்க முடியாது. சரி, ஓகேவா? அதாவது உன்னுடைய பட்ஜெட்ல, இல்லைன்னா நம்மளுடைய மாச பட்ஜெட்ல, சாரி, இயர்லி பட்ஜெட்ல இந்த சதவீதம் தான். வேற என்ன இருக்கு? 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை துவங்கியது. தனியார் வங்கியான வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கிகள் முதலில் காகித பணத்தை அச்சடித்தது. இதுதான் இம்பீரியல் பேங்கா மாற்றப்பட்டு, இந்த இம்பீரியல் பேங்க் தான் ரிசர்வ் பேங்கா மாற்றப்பட்டிருக்கு. சரியா? இது எல்லாமே இந்த பிரசிடென்சி பேங்க்ஸ். முன்னாடி பார்த்தோமா, மும்பை பேங்க், சென்னை பேங்க், பெங்கால் பேங்க், இதெல்லாம் இந்த பிரசிடென்சி பேங்க்ஸ். ஏன்னா 3 மாகாணம் இருக்கும். ஷெர்ஷா சூரி என்பவரால் 1க்கு 40 செப்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டது. சமஸ்கிருத சொல்லான ரௌபியாவிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்கும் விதமாக 1 ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். முன்பக்கத்தில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் பின்பக்கத்திலும் மற்ற 15 மொழிகளும் எழுதப்பட்டிருக்கும். சரியா? மொத்தம் 17. நல்லா கேட்டுக்கப்பா. இது கேள்வி பாரு. இந்த ரூபாயை பத்தி இந்த வாட்டி கேள்வி வரும். ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வரும். எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட் வெளியிட்டாங்களா, அப்ப 6 ருபின்னு சொல்லுவாங்க. அந்த ருப்பி, தமிழ்நாடு பட்ஜெட், அந்த ருப்பி வேர்டை எடுத்துட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? ரூ வார்த்தையை பயன்படுத்தாங்க. சரியா? என்னப்பா? ரூ வார்த்தையை பயன்படுத்தாங்க. முன்னாடி எப்படி இருக்கும்? ருப்பி தான், 6 தான் போட்டு பட்ஜெட்டை காட்டுவாங்க. ரூ வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது கொஞ்சம் சர்ச்சையாச்சு, பேச்சு பொருளாச்சு. அதுக்கு அரசு கொடுத்த விளக்கம் என்னன்னா, நாங்க ஆங்கில வார்த்தையை நீக்கிட்டு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த வாக்குல ரூ வார்த்தையை பயன்படுத்தணும். முதலமைச்சரும் நிதியமைச்சரும் இந்த விளக்கத்தை கொடுத்தாங்க. சோ இந்த ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிச்சுக்கலாம். கன்னட பேசுற மாதிரி கேள்வி வரலாம். ஓகே, சரிங்களா? ஓகே. ஏன்னா இந்த ரூபாய் எங்க இருந்து வந்தது? ரோப்பியாவிலிருந்து. என்ன சொல்ல, சான்ஸ்கிரிட் சொல்ல வந்தது. படிச்சுக்கலாம். ஓகே, சரிங்களா? அடுத்து பேங்கோட பேங்க். நம்ம கதையை சொல்லிட்டேன். பேங்கோட பேங்க் யாரு? ரிசர்வ் பேங்க் தான். கடைநிலை ஈவோன். கடைசியா யார் ஒருத்தன் கடன் கொடுப்பானா? ரிசர்வ் பேங்க் தான். தீர்க்க இயலாத சிக்கல்கள் ஏற்படும் பொழுது நிதிக்கான நிதி ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையில் அச்சகத்திலிருந்து மீளுவதற்கான இந்திய ரிசர்வ் வங்கி எனது கடன்களை அளிக்கும் தீர்வாக செயல்படுகிறது. வங்கிகளிடையே நடக்கும் பரிவர்த்தனை தனது 14 தீர்வுகள் கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கிறது. இது முக்கியம்பா. சரியா?
14 தீர்வுகள். அதாவது என்னன்னா, ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர்பிஐ மேனேஜ் 14 clearance houses. It facilitates the exchange of instruments and processing of payment instructions. அதாவது என்னன்னா, பரிவர்த்தனை கருவிகளை பரிமாறிக்கொள்ள உதவுவதுடன் பரிவர்த்தனை தொடர்பான அறிவுறுத்தல்களையும் வழங்குகிறது. ஒரு 14 ரூல் வச்சிருக்கான். சரியா? இந்த 14 ப்ரொசீஜர்ல 14 ரூல். இந்த 14 ரூல் மூலமா தான் பேங்க் உள்ள பிரச்சனை சரி கட்டிக்கலாம். ஓகே, சரியா? அடுத்து இது 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 அடிக்கடி கேள்வி கேட்பான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்நிய செலாவணியின் பாதுகாவலன். சரி, அந்நிய செலாவணியின் பாதுகாவலன், கஸ்டோடைன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். இப்ப இது வந்து ஒரு குரூப் டூல கேட்டிருந்தாம்பா இந்த கேள்வி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் FEMA எந்த வருஷன் கேட்டிருந்தான்? 1919. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல FEMAவோட அப்சர்வேஷன் கேட்டிருந்தான், விரிவாக்கம் கேட்டிருந்தான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் FEMAவோட விரிவாக்கம் கேட்டிருந்தான். நிறைய பேர் நம்மளால அந்நிய செலவணியின் பாதுகாவலன் யாருன்னு கேட்டா ஆப்ஷன்ல உச்சநீதிமன்றம் வச்சா உச்சநீதிமன்றம் போட்டு வந்துருவான். ஏன்னா எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றம் தான் கடைசி தீர்ப்பு சொல்லி உச்சநீதிமன்றம் போட்டு வந்துருவான். உச்சநீதிமன்றம் கிடையாது. ஆன்சர் என்ன உங்களுக்கு? RBI. என்ன வரும்ல, பொருளாதாரத்தை நெறிப்படுத்தி இதெல்லாம் வேண்டாம். கவர்மெண்டோட கடன் பத்திரம், மேனேஜிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இல்லையா? பத்திரம் வாங்கிட்டு எங்கேயாவது கவர்மெண்ட் சில டாக்குமெண்ட்டை கொடுத்து கடன் வாங்குவோம். அந்த டாக்குமெண்ட் யாரு பாதுகாக்க? நெறிப்படுத்தா? ரிசர்வ் பேங்க். சரியா? வேற இதுல எதுவும் இல்லப்பா. ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர், அதாவது என்ன அர்த்தம்னா, எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர் சர்வதேச பண நிதியத்தின் இந்திய உறுப்பினர் பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி விளங்குகிறது. அதாவது வெளிநாட்டுல இருந்து பணங்கள் வருதுல, அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணும் ரிசர்வ் வங்கி? ஒரு சென்ட்ரல் ஆளா இருந்து மாத்தி கொடுக்கும். அடுத்து வங்கி குறை தீர்ப்பாய திட்டம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கேள்வி கேட்கலாம் வாய்ப்புண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி 1995 வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் கீழ் வங்கி தொடர்பாக ரிசர்வ் வங்கிக்கு வரும் அனைத்து புகார்கள் மற்றும் மேல்முறையீடுகள் வங்கி குறை தீர்ப்பாயம் கலைகிறது. இல்லையா? இது படிச்சா புரியும் உங்களுக்கு. பேங்கை பத்தி எதுவும் கம்ப்ளைண்ட் இப்போ ஒன்றும் இல்லப்பா. நம்ம இந்தியன் பேங்க் போறோம், இப்ப கனரா பேங்க் போறோம்னு வைங்களேன், நமக்கு பேங்க் வந்து ப்ராப்பரா பதில் சொல்ல, நம்மளை ஏதாவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வைங்களேன், நம்ம போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண? போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றது வேற உதவும். சரியா? அந்த பேங்கோட ஹெட் குவார்டரை பார்த்து இந்த ஹெட் குவார்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா இந்தியாவோட கனரா பேங்கோட ஹெட் குவார்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா பேங்க்கும் ஹெட் யாரு? ரிசர்வ் பேங்க். அந்த ரிசர்வ் பேங்க்ல அந்த பேங்க் மீது என்ன பண்ணலாம்? தகுந்த ஆதாரத்தை வச்சு குற்றச்சாட்டு பதிவு பண்ணலாம். அது விசாரிக்கப்பட்டது அக்யூரேட்டா இல்லையான்னு ரிசர்வ் பேங்க் முடிவு செஞ்சுக்கணும். ஓகே, சரிங்களா? வேற இதுல வேற 6.5.2 கடன் கட்டுப்பாட்டு அளவுகள், கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இது நமக்கு தேவையில்ல, இதை மட்டும் பாத்துக்கலாம். 1934 ஆண்டின் இந்திய ரிசர்வ் வங்கி வங்கி சட்டம், 1949 ஆண்டின் நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஆகியவற்றின் இதை நம்ம பார்த்ததுதான், அதே தான் மறுபடியும் வருது. கடன் கட்டுப்பாட்டு முறைமைகள் இதுல நமக்கு தேவையில்லப்பா. இதுல அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. முக்கியம் இல்லைன்னா நீ ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோ, அதுல எந்த ஸ்டோரி இல்லை. இதுல கொஞ்சம் முக்கியம் இருக்கு. இது முக்கியம். மாறும் ரொக்க இருப்பு விகிதம், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சரிங்களா? இது முக்கியம். நான் என்னன்னு சொல்றேன், முக்கியம்னா இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம எங்க பார்ப்போம்? செய்திகள்ல பார்ப்போம். சரிங்களா? செய்திகள்ல பார்ப்போம். அதாவது வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ, அதுல ஃபர்ஸ்ட் CRRன்னு சொல்லுவாங்க, ரொக்க இருப்பு விகிதம். சரிங்களா? வணிக வங்கியிடம் வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வைப்புகளில் ஒரு குறிப்பிட்ட தகுந்த வகைகள் மைய வங்கியில் இருப்பாக வைக்க வேண்டும். அப்படியே சொன்னா சென்ட்ரல் பேங்க்ல அவன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அப்பதான் அவன் பேங்க் கருதப்படும். இது மைய வங்கி சட்டத்தின்படி பின்பற்ற வேண்டியதாகும். இதுவே ரொக்க இருப்பு விகிதம் எனப்படுகிறது. ரொக்க இருப்பு விகிதத்திற்கும் வணிக வங்கிகள் வழங்கும் கடன் அளவிற்கும் எதிர்மறை தொடர்பு உள்ளது.
வணிக வங்கியிடம் கூடுதலாக பணம் உள்ள சூழ்நிலையில் அவைகள் தேவைக்கு அதிகமாக கடன் பணத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. இது பொருளாதாரத்தில் விரும்பத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தும். சரியா? நமக்கு தேவையில்ல, அதை படிச்சா போதும். சரி, ஓகேவா? நமக்கு என்னன்னா இந்த ரொக்க இருப்பு விகிதம் என்ன? சரிங்களா? ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எங்க கட்டுறது? ஆர்பிஐ கட்டுறது தான் ரொக்க இருப்பு விகிதம். வேற அதுல எதுவும் கிடையாது. சரிங்களா? வேற எதுவும் படிக்க வேண்டிய நீங்க ஒண்ணும் இல்ல, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க, ஏதோ கேள்விகளே இருக்காது, வராது. ஓகே, சரிங்களா? சட்டபூர்வ நீர்ம விகிதம் இது என்னன்னா உங்களுக்கு ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, சரி, எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. இது இந்த வார்த்தையும் கேள்விப்படும். எஸ்எல்ஆர், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது என்னன்னா சட்டப்பூர்வ விகிதமான இதில் வங்கிகள் தனக்குதக்க எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய ரொக்கம், தங்கம் மற்றும் ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் உள்ளடக்கிய நீர்மத்தன்மை கொண்ட சொத்துகளாகும். நான் அப்படியே சொன்னேன். இது இது எஸ்எல்ஆர். இது என்ன? இது சிஆர்ஆர். சிஆர்ஆர். சிஆர்ஆர்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டா ஆர்பிஐல கட்டி வச்சிருப்பான். எஸ்எல்ஆர்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பத்திரமோ சொத்தோ தங்கமாவோ தானே வச்சிருக்கணும். ஏன் தெரியுமா அதுக்கு சொல்லுதான்? ஒரு பேங்க் திவால் ஆகுதுன்னு வைங்களேன். திவால் ஆகும்போது அப்ப நிறைய நிறைய பேர் பேங்க்ல வந்து கடனை விட்டுருங்க, கடன்காரன் தப்பிச்சிருவான்னு வைங்களேன். நிறைய பேர் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பான், அவன் பணத்தை திரும்ப கொடுக்கணும்ல. அப்ப அந்த திவால் ஆகும்போது இந்த இந்த அமௌண்ட்டை வச்சிருக்காங்களா, அதாவது எஸ்எல்ஆர், இந்த பணத்தை பயன்படுத்தி அந்த வாடிக்கையாளர்களுக்கு அவனுடைய பணத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, சரிங்களா? இப்போ ஒண்ணும் இல்லப்பா, ஒரு ஒரு வீடு வாடகைக்கு குடியேறுதோம்னா, சரியா, டெபாசிட் கேட்காங்களா? டெபாசிட் பணம் மாசம் வாடகை 5000 ரூபா இருக்கும். ஆனா 4 மாசம் வாடகை டெபாசிட்டா கொடுங்களாம்ல. ஏன் தெரியுமா? நீ கடைசியில வாடகை கொடுக்காம விட்டுட்டு ஓடி போயிட்டேன்னா அந்த 20,000 4 மாசத்துக்கு கழிச்சுக்கலாம்ல. அந்த கதை தான் அந்த கதை. சரியா? எஸ்எல்ஆர். ஓகே, சரியா? இதுக்கு மேல சிம்பிளா புரிய வைக்க முடியாது. வேற இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, நமக்கு இதெல்லாம் தேவையில்ல. கோல்டு மாதிரியாங்க சார்? என்ன என்ன மேடம் சொல்லுங்க? சோவரிங் கோல்டு மாதிரியாங்க சார்? சாவரிங் கோல்டா? புரியல எனக்கு. ஆமாங்க சார். இப்போ இருப்பு பணம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா சார்? இப்போ அவங்க வந்து நாம சோவரிங் கோல்டு வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் டெபாசிட் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி பேங்க்குமே அவங்க ஒட்டுமொத்தமா பேங்க் மூலியமா நம்ம ஒரு கோல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு பாண்ட், கோல்டு பாண்ட் வச்சிருப்பாங்க. ஆமா, ஆனா பேங்க்குமே அந்த பாண்ட் அந்த தொடர்பு வந்து ஆர்பிஐக்கும் பேங்க்குக்கும் தான், பீப்புள்ஸ்க்கு தெரியாது. ஓகே, சரி சரி ஓகேங்க சரிங்க, சார். நன்றி நன்றி. இல்ல, அவங்க கிட்ட ஒரு இருப்பு இருக்கும், அது மூலியமா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக. அது திவால் ஆகும் போதுமா, திவால் ஆகும் போதுன்னா அந்த இருப்பு இருக்கும், அந்த இருப்பை பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம், வேற ஒண்ணு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதை விட்டுறலாம். டைரக்ஷன் ஆக்ஷன்ஸ் விட்டுறலாம். வேற இதுல ஐயப்பா, இது 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 ரொம்ப முக்கியம், இதை பார்த்துட்டேன். இதுல வந்து என்னன்னா இந்த 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 லைனை பார்த்தோம். 1934 பிணைய பரிவர்த்தனை சட்டத்தின்படி, சரியா, அந்த பிணைய பரிவர்த்தனை சட்டம் எப்போன்னு கேட்டுருவோம். அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934. சரியா, அதை மட்டும் பார்த்தா போதும். செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் எப்போ? 1934. ஓகே, சரியா, அதை மட்டும் பார்த்தா போதும். அது என்ன நீ படிச்சாலே புரியும், அதுல ஒண்ணுமே கிடையாது. இது ரொம்ப முக்கியம்பா, இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இது அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் ஆர்பிஐயோட கவர்னர் இருக்காருல, கவர்னர் பிரஸ் மீட் கொடுத்தாருன்னா இதை பத்தி பேசுவார். ரெப்போ ரேட்டையும் பேசுவார், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் பேசுவார். இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா பேங்க்கான வட்டி விதத்தை அதிகரிக்கும் குறைக்கும். இதுல பாத்துறேன், நான் வாசிக்க உங்களுக்கு புரியும் பாருங்க. இதை அப்படி வாசித்துறேன், உங்களுக்கு புரியும். வணிக வங்கிகளுக்கு ரெப்போ ரேட்னா என்ன? வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம். நல்லா புரியுதா? அப்ப ஆர்பிஐ வந்து பேங்குக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு வட்டி பர்சன்டேஜ் வச்சிருப்பான். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப நமக்கான பேங்க் வந்து இந்தியன் பேங்க், எஸ்பிஐ, கனரா பேங்க். அதே மாதிரி இந்தியன் பேங்க், எஸ்பிஐ, கனரா பேங்க் இருக்குல்ல, இவங்களுக்கான பேங்க் யாரு தெரியுமா? ஆர்பிஐ. அப்போ நம்ம பேங்க்ல கடன் வாங்குறோம், நமக்கு வட்டி போடுதான். அதே மாதிரி எஸ்பிஐ, கனரா பேங்க் எல்லாம் யார்கிட்ட கடன் வாங்குவோம்னா ஆர்பிஐ கடன் வாங்குவோம், இல்லை அவன் வட்டியோட பெர்சன்டேஜ் கொடுப்பான். அதான் சொல்லுது பாருங்க. வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது
விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம். சரியா? வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி அப்போ இந்த ரெப்போ ரேட்டை யார் போடுறா உங்களுக்கு? ஆர்பிஐ. யாரு கொடுக்கா? கமர்ஷியல் பேங்க்ஸ். சரிங்களா? இத பாருங்க. இப்படி சொல்லலாம். மொத்தம் 3 பேர் இருக்கான். சரியா? மொத்தம் 3 பேர் இருக்கான். கதையை கேட்டுக்கோங்க. மொத்தம் 3 பேர் இருக்கான். 1வது உள்ளவன்ட்ட 2வது உள்ளவன் பணம் வாங்குறான். சரிங்களா? மொத்தம் 3 பேர். ஏ, பி, சி. இவன்ட்ட அவன் பணம் வாங்குதான். இவன் வந்து வட்டி வந்து ஒரு 5% வச்சிருக்கான். இந்த பணத்தை இவன் கொடுக்கான், அடுத்தவனுக்கு கொடுக்கான். அப்ப கண்டிப்பா இதே 5% கொடுத்தாம்னா அவனுக்கு லாபம் கிடையாது. அவன் என்ன செய்வான்? 6, 7, 8 அது அவனோட திறமையை பொறுத்து கொடுக்கான். சரிங்களா? அப்போ இப்ப என்ன தெரியுமா கதை? இந்த 5 இருக்கா, இந்த 5 இவன் 5 கொடுத்துட்டு இருக்கான் பி. திடீர்னு என்ன பண்ணுனா, நான் 5க்குலாம் கொடுக்க முடியாது, நான் தருதை 6க்கு தான் தருவோம்னா இவன் என்ன பண்ணுவான்? இந்த 6 கட் பண்ணிடுவான், அதோட கூட கொடுப்பான். அப்படிதானே? ஒருவேளை 5 வேண்டாம் 4 போதும்னா இவன் என்ன பண்ணுவான்? இவனு கம்மி பண்ணும். இதாங்க கதை. இவன் யாருன்னா ஆர்பிஐ, இவன் யாருன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், இது யாருன்னா பீப்புள்ஸ். இவன் புரிஞ்சுக்கணும் நம்புறேன். அப்போ ரெப்போ ரேட் கூடுனா நமக்கு பேங்க்ல வட்டி கூடுமா குறையுமா? அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு கேள்விதான். கூடும் சார். அவ்வளவுதான். முடிஞ்சது. அடுத்து பாருங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். கூடும். எஸ் தேங்க்ஸ். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வணிக வங்கியிடம் இருந்து வாங்கும் கடனுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம் எனப்படுகிறது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அது வணிக வங்கிகளுக்கு லாபகரம் வட்டி விகிதமாகி அவைகளின் உள்ள பணத்தை ரிசர்வ் வங்கியிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. அதனால் அந்த பணத்திற்கு உயர் பாதுகாப்பு கிடைக்கிறது. இதனால் வணிக வங்கிகள் தனது வாடிக்கையாளருக்கு கடன் கொடுப்பது குறைகிறது. இது இயற்கையாகவே வாடிக்கையாளருக்கு சரியா? ஒண்ணும் இல்ல, வேண்டி சொல்ற பாருங்க. வணிக வங்கியிடம் இருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்கும் விருப்பம் வட்டி விகிதமே மீள் ரெப்போ. அதாவது ஒண்ணு இல்ல, கமர்ஷியல் பேங்க்ஸ்டையும் யார் பணம் வாங்கிடுவா? ரிசர்வ் பேங்க் வாங்கும். இது அப்படி எப்படி சொல்லலாம்னா, இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் வச்சுக்கோ. அப்படி என்ன வச்சுக்கோ? ரிவர்ஸ் ப்ராசஸ் வச்சுக்கோ. சரிங்களா? ஏன்னா ரிசர்வ் பேங்க் பணம் எங்க இருந்து வரப்போகுது? கமர்ஷியல் பேங்க் தான் ரிசர்வ் பேங்க் கொடுக்கும், ரிசர்வ் பேங்க் தான் கமர்ஷியல் பேங்க் கொடுக்கும். சரிங்களா? ஆனா ஒரு தனிப்பட்ட பேங்க் தனித்தனியா கொடுக்கும், ரிசர்வ் பேங்க் ஒரு ஆள் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கும். அவ்வளவுதான் கதை, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? சரிங்களா? இது நமக்கு தேவையில்ல. விவசாயத்துறையில் ரிசர்வ் வங்கியோட ஷேர் என்ன? ரிசர்வ் வங்கியோட பங்கு என்ன? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். இந்திய ரிசர்வ் வங்கி விவசாயத்துறைக்கான நிதியளிப்பில் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தின் முக்கியத்துவம் மற்றும் முறைசார் நிறுவனங்களின் கடன் வசதி பற்றாக்குறை போன்ற காரணங்களால் ரிசர்வ் வங்கியின் பொறுப்பு இதில் அதிகமாகிறது. தனது வங்கியின் முக்கியத்துவம் கருதி இந்திய ரிசர்வ் வங்கி விவசாயத்துறைக்கான தனி விவசாய கடன் துறையை முக்கியமா. அப்போ ஆர்பிஐ எதுக்கு தனித்துறையை வச்சிருக்குன்னா அக்ரிகல்ச்சருக்கு லோன் வழங்க. ஏன்னா இந்திய நாடு விவசாயத்தை சார்ந்தது. சரி, ஓகேவா? சோ அதனால வேற ஒண்ணும் இல்ல. வேற இதெல்லாம் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க, படிச்சா புரியும். இதுல எதுவும் கிடையாது. இதுல லோன் இருக்கும், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், கிராப் லோன்ஸ். 15 மாதம் கடனை ரிசர்வ் வங்கி வழங்கி வந்தது. 15 மந்த் என்ன? இப்ப எப்படி இருக்கு? 15 மந்த் டு 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு மேலப்பட்ட நீண்ட கால கடனை யார் வழங்குதா? ரிசர்வ் பேங்க் வழங்குது. சரியா? இது எதை மாதிரி தெரியுமா இருக்கும்? நீ கேட்கலாம், சார் 5 வருஷம் ஏன் சார் விவசாயத்துக்கு கடன் கொடுத்தாங்க 5 வருஷத்துக்கு மேல? அதாவது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் எதுக்கு தெரியுமா? ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வந்து விவசாயிகளுக்கு மானிய அடிப்படையில விதை, நெல் இதெல்லாம் வாங்க, அப்படி இல்லைன்னா இயந்திரங்கள் வாங்க விவசாயத்துக்கு. லாங் டேர்ம் லோன் வந்து எதுக்கு தெரியுமா? லாங் டேர்ம் லோன் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் விவசாயி போடுவான். எப்படின்னா, ஒரு விவசாயிக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கும், ஆனா அவனுக்கு தண்ணி இருக்காது, வானம் பார்த்த பூமியா இருக்கும். அப்ப கிணறு வெட்டும். சாதாரண ஒரு 10 ஒரு 40 அடிக்கு கிணறு வெட்டாலே 10 லட்ச ரூபா செலவாயிடும். சரிங்களா? அப்ப அந்த கிணறு வெட்டி அதுக்கு மோட்டர் வச்சு பைப் லைன் செட் பண்ணி கரண்ட் இழுக்கணும்ல, இதுக்கெல்லாம் லாங் டேர்ம் லோன் தேவைப்படும். லாங் டேர்ம் லோன் தேவைப்படும். சரியா? ஓகேவா? அதுக்கு தான் லாங் டேர்ம் லோன் கொடுப்பாங்க. ஓகே. வேற இதுல 1982 ஆண்டிற்கு பிறகு
விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் யார் பார்க்கா? நபார்டு பேங்க். சரியா? இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்டது. அதுல இருந்து ஊரக கடன் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒண்ணு இல்ல, நம்ம அப்படியே பார்த்தோம். ஆர்பிஐ வந்து விவசாயத்துக்கு தனி சிஸ்டம் வச்சிருக்கு. எப்ப வரைக்கும்? 82 வரைக்கும். 82க்கு அப்புறம் விவசாயத்துக்குன்னு சொல்லி நபார்டு வங்கி, இது ஒண்ணும் இல்ல, இது ஆர்பிஐயோட ஒரு பகுதி வங்கி தான். சரிங்களா? ஆர்பிஐயோட ஒரு பகுதி வங்கி தான், நபார்டு தான் கவனிக்கும். சரிங்களா? அப்ப விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த லோன்ஸ் மானியத்தை யார் கவனிக்கா? நபார்டு பேங்க். வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, சரியா? புரிஞ்சுக்கணும் நம்புறேன். அடுத்து விவசாய மறுகடன் மேம்பாடு கழகம், அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஏஆர்டிசி. சரியா? இது இது எப்பன்னு மட்டும் பாத்துக்கோ. ஜூலை 1 1963. ஜூலை 1 1963. நமக்கு இதுல வேற எதுவும் தேவையில்ல. சரிங்களா? வேற எதுவும் தேவையில்ல. சரி, அடுத்து இதை பார்க்கலாம். இதையும் பாத்துக்கணும். ஏன்னா நேஷனல்ஸ் பேங்க்ஸ் மட்டும் இல்லாம மாநில வங்கியும் இருக்குல்ல, பாண்டிகிராம் பேங்க், கூட்டுறவு வங்கிலாம் இருக்குல்ல, இதையும் யாரு? ரிசர்வ் பேங்க் அங்கீகாரம் கொடுக்க அனுமதி வழங்கு. சரியா? அடுத்து 6.7 6.7 வட்டார ஊரக வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பிஸ். இதுக்கு தனியா நடக்கும் எக்ஸாம். இது தனியா நடக்கும். சரி, ஓகேவா? இது மாநில சம்பந்தப்பட்டது. அப்படி சொன்னா கிராம வங்கி சொன்னா, கிராமின் பேங்க் சொன்னா, கிராமின் பேங்க் என்று அழைக்கப்படுகிறது. மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 20 அம்ச, சரியா, பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் கிராமப்புறங்களில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்களுக்காக தொடர் கடல் சூழலில் இருந்து விடுவிப்புகிறது. அதாவது என்னன்னா, 20 points economic program of Mrs. Indira Gandhi during emergency was liquidation of the rural indebtedness by stages and provided institutional credit to farmers. ஒண்ணு இல்லப்பா, விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அந்த விவசாயி கஷ்டத்தை போக்குறதுக்கு ரூரல் பேங்க்ஸை கொண்டு வராங்க. இது மாநில அளவுல வட்டாரங்கள்ல செயல்படும். சரிங்களா? அதுதான் இதுல வேற இதெல்லாம் படிச்சா புரியும். இதை பாருங்க. 1975ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன வட்டார ஊரக வங்கிகள். எப்போ? 1975ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன. இவைகளுக்கான மூலதனமாக 50% மைய அரசாலும், 15% மாநில அரசாலும், 35% நடத்துகின்ற வணிக வங்கிகளாலும் அளிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு மூலதனம் வேணும்ல. சரி, ஓகேவா? அது எப்படி? அது யாரு கொடுக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் 50% ஷேரா கொடுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் 15% கொடுக்கு. சரியா? கமர்ஷியல் பேங்க் என்னது? அந்த பேங்க் 35%. இப்படிதான் அவருடைய கேபிட்டல், அதோட ஷேர் கேபிட்டல் இருக்கு. ஓகே, சரிங்களா? இப்படி போட்டு தான் ஆரம்பிச்சாங்க. இவ்வங்கிகளின் நோக்கம் விவசாயிகளுக்கு, குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள், நிலமற்ற விவசாயிகள், தொழிலாளர்கள். சரியா? இப்போ படிச்சா புரியும். இதை நான் அப்படியே ரீட் பண்ண விரும்பல. சரியா? ஓகேவா? பெரிய பேங்க் எதுக்கு, இந்த மாதிரி சின்ன வங்கிகள் எதுக்கு, சரியா, அப்படின்னு பாத்துக்கணும். இதோட சலுகை என்ன? குறைந்த அளவாக 8.5% வட்டியில் கடன்களை வழங்கி வந்தன. சரியா? அதோட ரேட் எவ்வளவு இருக்கு? வட்டி விதம் 8.5. வேற நமக்கு தேவையில்ல. வட்டார ஊரக வங்கிகள் எத்தனை சதவீதம்? 3% ரொக்க இருப்பினையும் 25% நீர்மை இருப்பினையும் வைத்திருக்கவும் அனுமதிக்கப்படுகின்றன. அங்க பார்த்தது 20%. இங்க எத்தனை? ரொக்க இருப்பு வந்து 3%. சரியா? 3%. ரொக்க இருப்பு எத்தனை? 3%. அப்புறம் அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 3%. ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ வந்து 25%. இப்ப இது கேள்வி கேட்கலாமா? ஏன்னா இது மாநில சம்பந்தப்பட்ட வங்கி, எவ்வளவு இருக்கணும்? தே ஆல்சோ ப்ரொவைடட் ரீஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் த்ரூ நபார்ட். நபார்டு வங்கி மூலம் இவைகளுக்கு மறுகடன்களையும் வழங்கி வருகின்றன. சரியா? நபார்டு தான் இவங்களை பார்க்கலாம். ஏன்னா ஏன் தெரியுமா நபார்டு இந்த பேங்க் கண்காணிக்கு? ஆர்பிஐ தான் கண்ட்ரோலு, நபார்டு. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிக்கு. விவசாயினால யார் வந்துருவா? நபார்டு வந்துருவான். சரிங்களா? ஓகேவா? அப்போ அதனால இந்த ரீஜனல், இந்த வட்டார பேங்க், ரூரல் பேங்க்குள்ள யார் வந்துருதா? நபார்டு ஒரு முக்கிய அச்சாணியா இருக்கு. விவசாய கடனுக்கான நபார்டு வங்கியோட முக்கிய பங்கு நம்ம சொன்னதுதான். ஆர்பிஐ பார்த்தது, அதுக்கப்புறம் நபார்டு வங்கி ஏற்படுத்தினாங்க. பாருங்க, 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டுக்காக தேசிய வங்கியினை நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டு, 1982ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டில் ஏற்பட்ட சட்டத்தின்படி தோற்றுவித்தது. அப்போ நபார்டு எப்போ வருது? 1982. 1982 நபார்டு பேங்க். அதுக்கு கீழே மாநில கூட்டுறவு வங்கி, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். அதுக்கு என்னது? சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். அதுக்கு என்னது? பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி.
இதெல்லாம் தெரியும். அவர் ஒரு கிராமங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேங்க்லாம். சரியா, சொசைட்டி பேங்க்னு சொல்லுவோம். சரியா, சோ இதுல வேற எதுவும் இல்ல, நம்ம பார்த்ததுதான். ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் பார்த்துட்டு இருந்த அந்த வேலையை, விவசாயம் சேர்ந்த வேலையை யாரு பார்க்கா? இந்த நபார்டு பேங்க் பார்க்க. வேற இதுல எதுவும் இல்ல. இப்போ நிதியை வகிக்க முடியுமா சில நடவடிக்கையை யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வருது. அடுத்து என்ன இருக்கு? தொழில் நிதியும் இந்திய ரிசர்வ் வங்கியும், ஆர்பிஐ அண்ட் இண்டஸ்ட்ரியல் பினான்ஸ். ஆர்பிஐ அண்ட் இண்டஸ்ட்ரியல் பினான்ஸ். இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, இதெல்லாம் ரீடிங் பர்பஸ் தான். இதுல ஒண்ணும் இல்லப்பா, சரிங்களா? இதெல்லாம் நம்ம ரீடிங் பர்பஸ் தான். இதை வேணா பாத்துக்கணும். 6.92 இருக்கா, அதை பாத்துக்கலாம். இந்திய அளவில் உள்ள நிறுவனங்கள், ஆல் இந்தியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்திய தொழில் நிதி கழகம், சரியா, பாராளுமன்ற சட்டப்படி 1948ஆம் ஆண்டு ஜூலை 1 அமைக்கப்பட்டது. இக்கழகம் பின்வரும் வழிகளில் தொழில் நிதியினை வழங்குகிறது. இந்திய ரூபாய் மற்றும் வெளிநாட்டு பணத்தை நீண்ட கால கடன். எப்ப இதில் நீங்களே ரீட் பண்ணிருங்க இவன் என்னெல்லாம் செய்யறான், சரிங்களா? இந்திய தொழில் நிதி கழகம் என்னெல்லாம் செய்யறான். நமக்கு இதுல வந்து கொஸ்டின் ஏரியா என்ன தெரியுமா? இந்திய தொழில் நிதி கழகம், அதாவது நீங்க பார்த்தனா இண்டஸ்ட்ரியல் பினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சரியா? இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது எப்படி சொல்லலாம்னா ஐஎஃப்சிஐ, இந்தியன் பினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 48. இவனோட வேலையானது கடன் கொடுக்கறது தான். அது எதுக்கலான்னு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோ. இது எங்கேயும் அந்த அளவுக்கு வந்ததா இல்ல. நமக்கு கேள்வி கேட்போம்னா ஐஎஃப்சிஐ எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, ஐஎஃப்சிஐயோட விரிவாக்கம் என்ன, அப்சர்வேஷன் என்ன, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. வேற இதுல வேணாம். அடுத்து பாருங்க, இது நமக்கு தெரியும். இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ, சரியா? ஐசிஐசிஐ பேங்க். இவன் என்ன செய்தான் ஃபங்க்ஷன் இருக்கு, இதையும் பாத்துக்கோங்க. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 55 ஜனவரி 5. எப்ப ஸ்டார்ட் பண்ணா அதோட அப்சர்வேஷன் வேற எதுவும் பார்க்க வேண்டாம் அதுல, சரிங்களா? வேற கேள்வி வராது, கேள்வி வராது வராது வராது, சரிங்களா? இத பாத்துக்கோ. புக் இருந்தா அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். அடுத்து இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம், அது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐபிடிஐ. இது முக்கியம் தான். இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பாத்துக்கணும். இந்த இருக்கா, எப்ப ஆரம்பிச்சான், வேற 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 இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஆனா எப்ப ஆரம்பிச்சா அதோட அப்சர்வேஷன் என்ன, ஐடிபிஐ உடைய ஃபுல் விரிவாக்கம் நம்ம பாத்துக்கணும். ஓகேங்க, சரிங்களா? வர இதுல இது எப்பம்னா மார்ச் 1982 ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, எக்ஸிம் பேங்க், சரியா, இஎக்ஸ்ஐஎம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வங்கி துவங்கப்படும் வரை ஏற்றுமதிக்கான நிதி உதவியும் இவ்வங்கி வழங்கி வந்தது. அவ்வாறு ஏற்றுமதிக்கான நிதி உதவியும் யார் கொடுத்துட்டு இருக்கா? ஐடிபிஐ. அதுக்கப்புறம் எக்ஸிம் பேங்க், அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை நிறுத்திக்கிட்டான். ஓகே, சரிங்களா? அப்போ பாத்துக்கணும். அப்ப எக்ஸிம் பேங்க் எப்ப ஆரம்பிச்சிருப்பான்? 1982. அடுத்து இது வந்து ஸ்டேட் லெவல். நான் இப்ப பார்த்தது இந்தியா லெவல்ல, சரிங்களா? இப்போ ஸ்டேட் லெவல், மாநில லெவல் நிறுவனங்கள், சரியா? எஸ்எஃப்சிஎஸ் 1951ஆம் ஆண்டு இந்திய அரசால், அப்படின்னு பாத்துக்கணும் அந்த வருஷம், சரியா? ஓகேவா? வேற எதுவும் தேவை கிடையாது. எப்ப ஆரம்பிச்சான்? ஒரு தொழில் நிறுவனத்திற்கு 60 லட்ச ரூபா கொடுக்காங்க. என்னது, 60 லட்ச ரூபா? அடுத்து எப்ப இது 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 எல்லாருக்கும் தெரியும். இது எல்லார் ஊர்லயும் இருக்கும், சிட்கோ, சரியா? சிட்கோ ஒரு மாவட்டத்திலும் இருக்கு, சரிங்களா? ஓகேவா? வேற அதுல எதுவும் இல்ல. இப்ப இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? ஏதாவது கேளுங்க.
இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்க, கடந்து போய்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டெப்தா பார்த்தோம், அதுக்கப்புறம் சில குழந்தை பார்க்கல, ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நம்ம பசங்க வந்து அப்படியே அவுட்புட்டை பார்ப்பான். சார் முதல்ல நிறைய சொன்னாரு, போக போக நிறைய சொல்லலாம்பாங்க. அப்படிலாம் இல்ல, அந்த தேவையை பொறுத்தான் பேச முடியும். சரிங்களா? நான் இது முன்னாடி தேவை இருந்தது, இந்த சிட்கோ இதெல்லாம் கேள்வி வராங்க. சிட்கோ எப்ப ஆரம்பிக்கப்பட்டான், இந்த இதுதான் கேள்வி வருமே தவிர இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஃபுல் ஃபார்ம்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதுதான் வருமா தவிர வேற எதுவும் இல்ல. சரிங்களா? அடுத்து மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை, மில்டன் பிராட்மேன். சரிங்களா? பண அளிப்பு மற்றும் வட்டி விகிதத்தை மேலாண்மை செய்யும் நோக்கோடு உருவாக்கப்படும் பேரின்ப பொருளியல் கொள்கையே பணவியல் கொள்கை எனப்படுகிறது. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி ஜஸ்ட் பாத்துக்கோ. ஓகே, சரியா? ஸ்டேட்மெண்ட் அப்படி பாத்துக்கோ. அதாவது மானிட்டரி பாலிசி இஸ் த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி பீயிங் லைட் டவுன் பை தி சென்ட்ரல் பேங்க் டுவர்ட்ஸ் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா? இதுதான் சொல்லப்படுது. இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கோ, ரீட் பண்ணிக்கோ. நான் எங்க முக்கியம் சொல்லியிருந்தேன், 1976 நோபல் பரிசு பெற்ற மில்டன் பிராட்மனால் முன்னெடுப்பு செல்லப்பட்ட பணவியல் கொள்கையாகும். நம்ம பணவியல் கொள்கை யாரு முன்னெடுத்து சென்றானா, மில்டன் பிராட்மேன் இவர் தான் முன்னெடுத்து சென்றாரு. எப்போ உலகத்துல பொருளாதாரம் ஏற்படுதுன்னா 1930. சரியா? அங்க என்னன்னா, அமெரிக்காவின் மைய வங்கியான பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் பணவியல் கொள்கையில் ஏற்பட குளறுபடிதான் என்பதை தனது நூலான அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு. சரியா? இந்த இந்த புக் எழுதுறது யாருன்னா மில்டன் பிரைட்மேன். ஏன்னா இது கேட்க வாய்ப்பு கம்மி. எதுக்கு சொல்றோம்னா, ஆனா படிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து வெளிநாடு சார்ந்த விஷயம், இந்தியா சார்ந்த விஷயம்னா உடனே படிச்சுக்கான்னு. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி பத்தி சொன்னது யாருன்னா, அதிகம் பேசல மில்டன் பிரைட்மேன். மில்டன் பிரைட்மேன் எப்போ அந்த பணவியல் கொள்கையை பத்தி தீர்க்கமா பேச ஆரம்பிச்சாரு, அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய குளறுபடியால பொருளாதார மந்தம் ஏற்படும் 1930 வாக்குல. அப்போ அந்த பொருளாதார மந்தத்தை காரணம் காட்டி ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக் அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு. சரி, ஓகேவா? இந்த 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 புக்கு அதாவது பாத்தீங்கன்னா என்னன்னா, மானிட்டரி ஹிஸ்டரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 1961 to 1867 to 1960 வரைக்கும். சரியா? அந்த புக் எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, மானிட்டரி பாலிசியை பத்தி அந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? வேற இதெல்லாம் விட்டுருங்க, தேவையில்ல. இது வேணாம். பணக்கொள்கையின் 2 நிலைகள். இந்த 2 phases ஆஃப் மானிட்டரி பாலிசி, ஒன்னு இன்ஃபிளேஷன் பண வீக்கம், ஒன்னு மந்த நிலை. சரியா? அதாவது ரெசிஷன் சொல்லுவாங்க, ரெசஷன். சரிங்களா? பணவீக்கம் இன்ஃபிளேஷன். கடன் பெறுதல் எளிது, நுகர்வோர் அதிகம் நுகர்வர், வியாபாரம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவார்கள், மக்கள் அதிக செலவு செய்வார்கள். சரியா? மலிவு பண கொள்கை, கடன் பெறுதல் கடினம், மந்த நிலையா இருக்கும். சரியா? பண வீக்கம்னா எல்லார் கையிலயும் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? கடன் பெறுதல் எளிசா இருக்கும், நுகர்வோர் அதிகம் நுகர்வர், வியாபாரம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவார்கள். சரிங்களா? மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். மந்த நிலை, கடன் பெறுதல் கடினம், நுகர்வோர் குறைவாக நுகர்வர், borrowing is difficult, consumers buy less, business postponed expansion, அதாவது வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும், வேலையின்மை அதிகரிக்கும், unemployment increases, உற்பத்தி குறையும், production is reduced. அதாவது இதுல எப்படி கேள்வி வரலாம்னா, 5 5 10 இருக்கா, 5 + 5 + 5 10 இருக்கா, 10ல எதையாவது 4 கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் பணக்கொள்கையில் வேறுபட்டது எதுன்னு கேட்கலாம். அப்போ இந்த சைட்ல இருந்து 3 கொடுக்கலாம், இந்த சைட்ல இருந்து 1 கொடுக்கலாம். 1 கொடுத்துட்டு என்ன பண்ணுவாப்ல, வேறுபட்டதுன்னா இந்த சைட்ல இருந்து 1 வந்தா அதான் ஆன்சரா எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா 5 பாயிண்ட் பணவீக்கம் இருக்கு, 5 பாயிண்ட் மந்த நிலை இருக்கு, அதாவது 5 பாயிண்ட் இன்ஃபிளேஷன் இருக்கு, 5 பாயிண்ட் ரெசஷன் இருக்கு. சரிங்களா? சோ இதுல நமக்கு எதுவோ ஒரு 3 குழுதை கொடுத்துட்டு 1 மாத்தி கேட்கலாம். சரிங்களா? அப்ப அதுதான் வேறுபட்டதா இருக்கும். சரிங்களா? அப்படி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, சரிங்களா? வேற அதுல எதுவும் இல்ல. இதுல இந்த இதை பணவியல் கொள்கையின் குறிப்பிடப்பட்ட குறிக்கோள்கள். சரியா? அது ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசில என்னென்ன குறிக்கோள் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு 6 இருக்கும். 6 இருக்கும். பணத்தின்
நடுநிலைத்தன்மை, நியூட்ரலிட்டி ஆஃப் மணி. அப்புறம் என்ன இருக்கு? பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, ஸ்டேபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். அடுத்து விலையை நிலைப்படுத்துதல், அது என்னன்னா பிரைஸ் ஸ்டேபிலிட்டி, முழு வேலை வாய்ப்பு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth, இல்லையா? அது இந்த செலுத்து சமநிலையில் சமநிலையை பேணுதல், equilibrium in the balance payments. இதை பத்தி ஒண்ணா கொடுத்துருக்கான். பணத்தின் நடுநிலைத்தன்மை, இல்லையா? பணம் வந்து எல்லாருக்கும் ஒரே விதமா இருக்கணும். இந்த பணக்காரனுக்கு ஒரு அமௌண்ட்டும் சின்ன ஏழைக்கு ஒரு அமௌண்ட் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பணம் தான், சரியா? அந்த மாதிரி விஷயங்கள். இது யார்? ராபர்ட்சன் ஒருத்தர் இருப்பாரு அந்த இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்து ரெண்டாவது என்ன இருக்கு? விகித நிலைத்தன்மை, சரியா? இங்க பாரு, எப்போது தங்கம் உள் வருகிறதோ அப்போது பணமும் கடனும் விரிவடைகிறது, எப்போது தங்கம் வெளி செல்கிறதோ அப்போது பணமும் கடனும் சுருங்குகிறது என்பது ஒரு முக்கிய புகழ்பெற்ற வாக்கியமாகும். இம்முறை இருக்கும் பொழுது செலுத்து சமநிலையில் ஏற்படும் சமமற்ற நிலைகள் தானாகவே சரி செய்யப்பட்டு பரிவர்த்தனை விதத்தில் நிலைப்புத்தன்மை ஏற்படும், சரியா? படிச்சா புரியும். விலைத்தன்மை, ரேட் பிக்சடு, இதெல்லாம் ரீடிங் பர்பஸ் தான்பா. முழு வேலை வாய்ப்பு, சரியா? இதுல பாரு, 1936 எழுதப்பட்ட வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற கீன்ஸின் நூல் முழு வேலைவாய்ப்பு என்ற பணவியல் கோட்பாடு குறித்து முன்னிலைப்படுத்து. கீன்ஸ் இவர் தான் வேலைவாய்ப்பை பற்றி ஒரு புக் வெளியிட்டு இருக்காரு, சரியா? வர இதுல சரி, வங்கித்துறையில் அடுத்து 6.11 சரிங்களா? இதைத்தான் நமக்கு இப்ப அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங் செக்டர், வங்கித்துறையில் சமீப கால முன்னேற்றங்கள். ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் பேங்கிங் செக்டர், மின்னணு வங்கி முறை, இ பேங்கிங். இப்போ இ பேங்கிங் பத்தி நான் சொல்லித்தர அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். பார்கோட வச்சு கால் பண்றது, அதாவது ஆன்லைன் பேங்கிங் இருக்கு, இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு, சரியா? அது ரெண்டும் ஒண்ணுதான். மின்னணு வங்கியானது நிகழ்நிலை வங்கி முறை, ஆன்லைன் பேங்கிங் அல்லது இணைய வங்கி முறை, இன்டர்நெட் பேங்கிங் சொல்லப்படுது, சரியா? இதெல்லாம் படிச்சுக்கோ, பார்த்தா தெரியும். இது முக்கியம். நான் அப்படியே ஒரு வார்த்தையை விட்டேன், ஆர்டிஜிஎஸ். அது இதுதான். என்இஎஃப்டி அப்படின்னா என்னன்னு பாத்துடலாம். ஆர்டிஜிஎஸ் அண்ட் என்இஎஃப்டி என்னன்னு பாக்கணும். ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் தனது கணக்கில் இருக்கும் பணத்தினை மற்ற வங்கியின் எந்த ஒரு கிளையிலும் கணக்கு வைத்திருக்கும் மற்றொரு வாடிக்கையாளர்களுக்கு பணத்தினை விரைவாக மாற்றும் முறையாகும். ஓகே, சரியா? அதாவது ஒருத்தனுக்கு வேகமா ரூபாயை நம்ம அனுப்பணும்னா இந்த முறையை பயன்படுத்துறதுனால ஆர்டிஜிஎஸ்யும் என்இஎஃப்டி. ஓகே, சரியா? பணப்பரிவாடு இருவகைப்படும். அவை என்னது? ஆர்டிஜிஎஸ் மற்றும் நெஃப்ட். இதில் நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். அப்போ ஆர்டிஜிஎஸ்க்கு விரிவாக்கம் என்ன? ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், ஆர்டிஜிஎஸ், சரியா? என்பதில் பெயரில் குறிப்பிடப்பட்டவாறு பரிவர்த்தனைக்கான காத்திருக்கும் நேரம் எதுவும் இல்லாமல் நிகழ்நேரத்திலே கணக்கீடு எதுவும் இன்றி நடைபெறுகிறது. மொத்த பணிமதிப்பு தீர்வு என்பதன் பொருள் பரிவர்த்தனைகள் அறிவுறுத்தலின்படி ஒன்றன் பின் ஒன்றாக தீர்க்கப்படுது என்பதாகும். ஒண்ணு இல்ல, ஆர்டிஜிஎஸ் பண்ணா ஒரு 2 லட்சம் போனா 2 லட்சம் உடனே போயிடும். 2 லட்சம்னா 2 கோடி 3 கோடி அப்படி உடனே போயிடும், காத்திருக்க வேண்டாம். இப்போ நமக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா பேங்க்ல வேலை பார்க்கறதுக்கு நல்லா தெரியும். பேங்க் பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்ப்பாங்களா, அவங்களுக்கு இதை பத்தி தெரியும், சரியா? இப்ப நெஃப்ட்டை பார்த்தா தெரிஞ்சிருப்பாங்க. தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர், அதான் நெஃப்ட், சரிங்களா? நெஃப்ட் இதை பாருங்க. வலைதள இணைப்பின் மூலம் ஏதேனும் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தின் மூலம் மற்றொரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் கணக்கு வைத்திருக்கும் தனிநபர்கள், சரியா? அது பேங்கோ இல்லைன்னா நிதி நிறுவனமோ, தனிநபர்கள், வர்த்தகர்கள், அதாவது பிசினஸ் மேன்ஸ் மற்றும் நிறுவனங்கள் பணம் பெற்றுக்கொள்ளும் முறையாகும். இதில் நெஃப்ட் அரை மணிக்கு ஒரு முறை தொகுப்பாக பணவர்த்தனை மேற்கொள்கிறது. அனைத்து வங்கி வழிநாட்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை மொத்தம் 23 தொகுப்புகளாக பணவர்த்தனை நடைபெறுகிறது. இதப்போ அந்த டயத்துக்கு தான் போகும், இல்லையா? 23 தொகுப்பு. இதில் பண பரிவர்த்தனை நடைபெறும் அதே நாளில் பணத்தை பெறுபவர் காலை 8 மணி முதல் மாலை 6:30 மணி வரையிலான தொகுப்பில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மாலை 6:30 மணிக்கு மேல் இரவு 7 மணி வரையிலான நேர தொகுப்பில் பரிமாற்றம் நிகழ்ந்தால் அது வேலை நாளிலோ அல்லது அடுத்த நாளிலோ முடிவரும். இவ்விரு முறைகளும் இந்திய ரிசர்வ் வங்கியின் பார்வையில் நடைபெறுகிறது. ஒண்ணு இல்ல, என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ் தான் ஸ்பீடு சிஸ்டம், என்இஎஃப்டி கொஞ்சம் இது
ஆனா இதுல சர்வர்ல பிரச்சனை வரலாம், இதுல சர்வர்ல பிரச்சனை வர வாய்ப்பு கம்மி. ஏன்னா என்னன்னா இப்ப நீங்க நம்ம பேங்க்லயே நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தா என்இஎஃப்டி இருக்கும், ஆர்டிஜிஎஸ் இருக்கும். நம்ம அதிகமா ஆர்டிஜிஎஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா ஆர்டிஜிஎஸ் பார்த்தோன்னா எந்த தொந்தரவு இல்லாம உடனே பணம் அங்க டெலிவரி ஆகும். ஆனா என்இஎஃப்டி அப்படி இல்லை, சரிங்களா? இதுல நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கலாம்னா என்இஎஃப்டி விரிவாக்கம், ஆர்டிஜிஎஸ் ஓட விரிவாக்கம் படிச்சுக்கணும். என்இஎஃப்டினா எதுக்கு, ஆர்டிஜிஎஸ்னா எதுக்கு? ஆர்டிஜிஎஸ்னா உடனே பணத்தை வாங்குறதுக்கு, என்இஎஃப்டி உடனே பணத்தை வாங்குறது தான். ஆனா அவன் லிமிட்டிங் பர்பஸ் வச்சிருக்கான். அப்படி எத்தனை தொகுப்பா வச்சிருக்கான்? 23. எவ்வளவு மணி எவ்வளவு டு 8 to 7, மார்னிங் 8 to நைட் 7. அதே மாதிரி இதுல அப்படி இருக்கு. பணத்தை பெறுபவர் அதே மாதிரி 8 மணி to 6:30 தான், சரிங்களா? ஆனா அரை மணி நேரம் பின்னாடி இருக்கிறத பாத்துக்கணும் எதுக்கு, ஓகே சரிங்களா? அந்த அரை மணி நேரம் பின்னாடி வந்தா அது அடுத்த நாள் கணக்கா செக்கப்படுது. இது சரியா புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். இந்த பாருங்க தெளிவா கொடுத்துருக்கானே, ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கான். நேரம் என்ன 9 to 4:30. சனிக்கிழமை பத்தின 1:30 மணி வரைக்கும் என்ன குறைஞ்சபட்சம் எவ்வளவு? 2 லட்சம். இங்க என்னது அளவு கிடையாது, இதுதான் கல்வி கப்பம். நீங்க ஆர்டிஜிஎஸ்ல 2 லட்சம் இப்போ ஒண்ணு இல்லப்பா. எப்படி சொல்லலாம்னா நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம். இப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய தேவை ஏற்படுது. ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்கணும். நம்ம ஜிபேல 10 ரூபா உடனே போயிடும். 10 கோடி ரூபாய் போகுமா? போவாது, சரிங்களா? 1 லட்சத்துக்கு மேலேயே போவாது. இதுதான் கதை. இதுக்கு அப்ப அரசாங்கம் வழி வச்சிருக்கு. என்ன வழி வச்சிருக்கு? 2 லட்சத்துக்குள்ள நீ அமௌண்ட் வழங்கணும்னா நீ உடனே கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? ஆர்டிஜிஎஸ் மூலியமா கொடுக்கலாம், சரிங்களா? நீ 2 லட்சத்துக்கு மேல பணம் போடணுமா? அதுக்கு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறை நெப்ட்ல சொல்லப்படுது. அந்த வழிமுறை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? என்இஎஃப்டில சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்கணும் நம்புறேன். இதுல யாருக்கு எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. குறைஞ்சபட்சம் 2 லட்சம்னா 2 லட்சம் தான் ஃபர்ஸ்ட் அமௌண்டா சார்? அதுக்கு கீழே எதாவது அனுப்பணுமா எப்படி சார்? இல்ல சார் 2 லட்சம் தான். அதுக்கு மேல அனுப்ப முடியாதுங்களா? ஆமா, மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆர்டிஜிஎஸ் டிரான்ஸ்ஃபர் இல்லப்பா, அதுக்கு மேல குறைஞ்சபட்சமே ஃபர்ஸ்ட் அமௌண்டே 2 லட்சம், அதுக்கு கீழே 2 அனுப்ப லட்சம் முடியாது 2 சார் அதனால. ஆமா ஆமா. ஓகே சார். அடுத்து ஏடிஎம் எப்போ உருவாச்சு? 67. ஏடிஎம் தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நிறைய பேருக்கு ஏடிஎம்மே மறந்துருக்கும், சரியா? போன்பேவும் ஜிபேவும் தான் உங்களுக்கு நினைவுல இருக்கும். ஆமா, அப்படிதான் மாறி போச்சு. இந்த அவனே கொடுத்துருக்கான் பாருங்க, சரியா? உள்ள ஆப்பிள் பே, கூகுள் வோல்ட் இதெல்லாம் நமக்கு இருக்கு. பேடிஎம் இது உங்களுக்கு தெரியும். எப்போ உரிமை அடைந்ததா? 2015. இது வங்கி விஜய், இவ்வங்கி விஜய் சர்மா கேல்கர் என்பவரின் 51% பங்குகள் 197 கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் 39% ஷேர் 197 கம்யூனிகேஷன் துணை நிறுவனத்தின் 10% ஷேர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட தனி நிறுவனம் 2015 ஆரம்பிக்கப்படும், சரியா? ஓகேவா? அதோட ஷேர்ஸ் முக்கியம். பேடிஎம். அடுத்து டெபிட் கார்டு, பற்று அட்டை உங்களுக்கு தெரியும். ஏடிஎம் கார்டு சரிங்களா? கிரெடிட் கார்டு தெரியும், கடன் அட்டை. வாஸ்தா புரியும் உங்களுக்கு, சரியா? ரொம்ப கஷ்டம் இல்ல, ரீட் பண்ணா நிச்சயமா புரியும். கேளுங்க, கூப்பிட்டீங்களா? கேளுங்க, சொல்லுங்க. செயல்படாத சொத்து, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். கடன் வாங்குவோர் தொடர்ந்து 90 நாட்களில் வட்டியோ அல்லது கடன் தொகையோ பகுதியாகவோ செலுத்தாமல் இருந்தால் அவை செயல்படாத சொத்து நிற்கிறோம். இது கேட்பான்பா, ரொம்ப முக்கியம். ஒருத்தன் கடன் வாங்கிட்டு ஆளு காணாம போயிருவான். எத்தனை நாள்? 3 மாசம், 90 நாள். அப்ப அது என்ன சொல்லுவாங்க? செயல்படாத சொத்துன்னு அறிவிக்காங்க, சரியா? அப்புறம் அது வேற கதை. அப்புறம் அது வங்கி நடவடிக்கை எடுக்கும். அவ்வகை சொத்துக்களின் மதிப்பு 10 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கிறது இந்தியாவில். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய லாஸ். கடன் வாங்கிட்டு ஆள் எஸ்கேப் ஆயிருவான். அப்ப அந்த பற்றாக்குறை எப்படி செய்யறாங்க அரசாங்கம்? ஏழை மக்கள்கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப குற்றச்சாட்டுல இருக்கு. 68,000 கோடியை வாங்கினானா 68,000 கோடியை வாங்கி கடன் வாங்கி ஏமாத்திட்டு போனோம்ல, அவனுக்கு அந்த அந்த ரூபாயெல்லாம் அடைக்குது. 68,000 கோடி அரசாங்கம் பயன்படுத்தி. இதை படிங்க, புரியும். இதை படிச்சு அரசியல் பேச வேண்டியது இருக்கும், பேச விரும்பல என்ன, சரிங்களா? இதை நீங்க பொறுமையா உட்காந்து படிங்க, எல்லாம் புரியும். இதுல வந்து நம்ம கொஸ்டின் ஏரியா இதுதான், செயல்படாத சொத்து. அதான் நம்ம கொஸ்டின் ஏரியா. இது முக்கியம். வங்கிகள் அமைப்பு, மெர்ஜ் ஆஃப் பேங்க்ஸ் 2017ஆம் ஆண்டு அரசின் அமைச்சரவை குழு இந்திய ஸ்டேட் வங்கி குழு 5 இணை வங்கிகள் இணைப்பதற்கான முடிவை எடுத்துக்கொண்டது.
5 இணை வங்கிகளுடன் பாரதிய மகிழா வங்கியும் இணைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கியாக ஏப்ரல் 1, 2017 முதல் செயல்பட தொடங்கி. சரியா? நான் எஸ்பிஐயோட பிரான்ச் 5 இருக்கும், 5 கேட்டகரி இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து 2017 ஒரே பேங்க் ஆகிட்டான். அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் அப்படி இருக்கும். சரிங்களா? அப்படி தனித்தனியா இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் கர்நாடகா அப்படி இருக்கும், அதெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆகிட்டான். அப்படி பேங்க் இணைச்சதுனால வேர்ல்டு உள்ள பேங்க்ல ஃபர்ஸ்ட் 50 பேங்க்ல ஸ்டேட் பேங்கும் அந்த ரேங்க்ல வந்திருக்கு. ஏன்னா பெரிய பேங்க் இந்த இருக்கா, பங்கர் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் பேங்க், மைசூர் ஸ்டேட் பேங்க், பட்டியாலா ஸ்டேட் பேங்க், திருவாங்கூர் ஸ்டேட் பேங்க் இப்படி இருந்திருக்கும். இதை ஃபுல்லா என்ன வாங்கிட்டான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாத்திட்டான். பாரத் ஸ்டேட் பேங்கோட மொத்த வாடிக்கையாளர் எத்தனை? 37 கோடி. அதோட பிரான்ச் எத்தனை? 24,000. ஏடிஎம் மிஷின் எத்தனை? 60,000. முக்கியம்பா, ஏன்னா இந்தியாவிலே பெரிய பேங்க் எஸ்பிஐ தான். வேர்ல்டுல எஸ்பிஐ வந்து ஒரு பெரிய வங்கியில ஒரு வங்கியா இருக்கு. அதோடைய மொத்த வாடிக்கையாளர் 37 கோடி. சரிங்களா? 24,000 என்ன இருக்கு, அதோட பிரான்சஸ் இருக்கு. 60,000 என்ன இருக்கு, ஏடிஎம் மிஷின் வச்சிருக்கான். சரி, ஓகேவா? சரியா? பேங்க்ல என்ன மரியாதை நமக்கு தான் தெரியும், போனா எப்படி காக்க வைப்பான். சரியா? அது வேற கதை. பணச்சந்தை, மணி மார்க்கெட், இதெல்லாம் இதெல்லாம் ரீடிங் பர்பஸ் தான். கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தை, இதுவும் அப்படிதான். வேற எதுவும் இல்ல. பண மதிப்பு நீக்கம், சரியா? டிமானிசேஷன், இதெல்லாம் கேள்வியில கேட்டிருந்தான். இப்ப ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்களா, அந்த விஷயம் தானே. இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் பிரதமர் 500 மற்றும் 1000 மதிப்பிலான காகித பணம் நீக்கப்பட்ட மதிப்பு நீக்கப்பட்ட பணத்தின் மொத்த மதிப்பில் 99% இந்திய ரிசர்வ் வங்கிக்கு திரும்பியது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஃபெயிலியர். அதாவது பணத்தை எதுக்கு நீக்கிறாங்க? கள்ள பணத்தை ஒழிக்கிறதுக்கு தான். கள்ள பணமே ஒழிக்கப்படாம 99% எப்படி ரிட்டர்ன் ஆச்சுன்னா, அப்போ அப்ப எல்லா பணமும் நல்ல பணமா தானே இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல, இந்தியாவுல கள்ள பணமா இல்லையா? இருக்கு. சரியா? ஆனா எப்படி அது திருட்டுத்தனமா மாத்தப்பட்டது? திருட்டுத்தனமா மாத்தப்பட்டது. ஆக்சுவலி இப்படி நடவடிக்கையில 100% இருக்கு, ஒரு 20% கணக்குக்கு வரல அப்படின்னா, அந்த 20% அரசு மீண்டும் நல்ல பணமா மாத்தி மக்கள் புழக்கத்துல நடவடிக்கை புழக்கத்துக்கு விடும். சரிங்களா? ஓகேவா? இங்க 99% ரிட்டர்ன் ஆயிட்டு, அப்ப அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் தான். ஓகே, சரியா? ஓகே, இங்க பாரு, கருப்பு பணத்தினை ஒழிப்பது. சரியா? ஆனா இதுல வேற கதையும் இருக்கு. பணத்தை பதுக்கி வச்சுப்பான், கணக்கு காட்டலாம. அந்த பணத்தை ரூபா மாத்தும் போது அது கணக்குல வந்துடும், அப்படியும் கருப்பணம் மீட்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும்னா. சரிங்களா? 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு, பிளாக் மணியே இல்லாம மீன் இருக்கலாம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா, அதாவது மெரிட்ல சொன்னோம்னா பிளாக் மணி இல்லாம வந்திருக்கும். மெரிட்ல சொன்னோம்னா நீங்க பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ரூபாயை பதுக்கி வச்சிருப்பான் முன்னாடி. அரசாங்கத்து கணக்கு இருக்காது. கணக்கு இருக்காது. கணக்கு இருக்காத பட்சத்துல இப்ப ரூபாயை மாத்தும் போது கணக்குல வந்துரும். சரிங்களா? ஆனா இது அப்படி சொல்ல முடியாது. 99% வந்துட்டுனா அப்ப முன்னாடி அரசு கணக்கு இருந்துக்கிறதா தான் அர்த்தம். லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதத்திற்கு பணம் செலுத்துவதை தடுப்பது. ஆமா, இது வந்து முக்கியமான காரணம். முக்கியமான காரணம். ஏன்னா தீவிரவாதி பணத்தை பதுக்கி வச்சிருப்பான். இப்படி 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்தும் போது என்னன்னா, அவனுக்கு பணத்தை மாத்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல. சரி, ஓகேவா? ஓகே, சரியா? வேற ஒண்ணும் இல்ல இதுல. அப்ப இந்த பாடம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சரியா? வணிக வங்கி பார்த்தோம், கடன் உற்பத்தி பார்த்தோம், வங்கியில பணியிடம் பார்த்தோம், நிறைய கதைகளை சொன்னேன். ரிசர்வ் பேங்க் பார்த்தோம், வங்கி விகிதம் பார்த்தோம், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, சட்டப்பூர்வ நீதிமொழி இதை பார்த்தோம், ரொக்க இருக்கு சிஆர்ஆர் பார்த்தோம், எல்லாரும் எஸ்எல்ஆர் பார்த்தோம், நிதி கொள்கை பார்த்தோம். சரிங்களா? ஓகேவா? இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, சரியா? ஸோ இப்போ எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் டவுட்னா கேளுங்க, பேசலாம். இப்ப வேற எதுவும் கருத்து இருந்தா தெரிவிக்கலாம், கருத்து சொல்லலாம். சார் இப்ப பேங்கிங் செக்டார்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வருமா சார் எங்களுக்கு? பேங்கிங் செக்டார்னு சொல்ல முடியாது. நீங்க எக்கனாமிக்ஸ்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நிச்சயமா வரும். அது பேங்கிங் சம்பந்தப்பட்டது இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம்னா, இப்ப ஒண்ணு நம்ம ஒரே கேள்விமா, இப்போ இந்தியாவோட ரெப்போ ரேட் எவ்வளவு இருக்குன்னு கேட்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பேசுறேன். தேங்க்ஸ் சார். வேற சந்தேகமா? வேற சந்தேகம்?
வேற எதுனா கேளுங்க. சார் சொல்லுங்க மேடம். எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க சொல்லி தர முடியுமா சார்? ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி அனுப்புனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஆமா மேடம், கடைசியா பாத்துடலாம். ஓகே சார். சார் சொல்லுங்க. சார் நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு கவர்னரும் 4 துணை கவர்னர் இருக்காங்கன்னு சொன்னீங்களா சார்? ஆமா சார். இந்த 5 பேரையும் குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாருங்களா? இப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணது தானே. குடியரசுத் தலைவர் ஆமா. யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டாரு. குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவார். இப்ப தேர்ந்தெடுக்குதுங்க சார்? தேர்ந்தெடுக்கிறது நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. அது சரிங்க சார். அரசு தான் தேர்ந்தெடுக்கும், கவர்மெண்ட் தான், அமைச்சரவை குழு தான். மத்திய அரசு. ஆமா அமைச்சரவை குழு தான், ஓகேங்க சார். மத்திய அரசு தான். ஓகே. சார் கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் கொடுங்க சார் நடத்தின வரைக்கும். எப்படிமா டெஸ்டா? டெஸ்ட் சார். சரிம்மா, சரி. ரிசர்வ் பேங்கோட ஹெட் மும்பை, மகாராஷ்டிரா. சரிங்களா? இப்போ ரிசர்வ் பேங்கோட கவர்னர் யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா.